ஆரிருத்தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏறிய மஞ்சை வாழ்க, ஆனை தன்னணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். குழந்தைங்களுக்கு மாறுவேட போட்டி தெரியும் இல்லையா? நம்ம குழந்தைங்களுக்கெலாம் நம்ம அழகாக கிருஷ்ணர் மாதிரி, முருகர் மாதிரி, அது மாதிரிலாம் நம்ம குழந்தைங்களுக்கு அழகு பார்ப்போம் இல்லையா? அப்படி எந்தெந்த இடங்கள்லாம் முருகப்பெருமான் மாறுவேட போட்டியில் கலந்து பக்தர்களோட திருவிளையாடல் பண்ணார், எந்தெந்த அடியார்களோடு. ஏன்னா அந்த குடும்பத்துக்கே வேஷம் போடுறது புதுசே கிடையாது. அடியேன் குருநாதர் சொல்வார், அவதாரம்னு சொல்லக்கூடாதான் சிவ குடும்பத்துக்கு. கிருஷ்ணா அவதாரம், ராம அவதாரம் சொல்லலாம். ஆனால் சிவக்குடும்பம், சிவபெருமானாகட்டும், அம்பிகை தாட்சாயணியாக, மீனாட்சியாக, பார்வதியாக எங்கு சென்றாலும் அவதாரம் செய்யவில்லை. பிள்ளையார் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சிறுவன் மாதிரி வந்து அகத்தியர்கிட்ட விளையாடுறார், ராவணன் கிட்ட விளையாடுறார், விபீஷணன் கிட்ட வரார், ஒரு சிறுவன் மாதிரி வருவார். முருகப்பெருமான் எங்கெல்லாம் போனோமோ போவார். ஆனால் எந்த இடத்திலும் அவதாரம் என்ற வார்த்தை சொல்லக்கூடாதான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவதாரம் என்பது அன்னை வயிற்றில் வருவது. சிவக்குடும்பத்தினர் அன்னை வயிற்றில் இருக்கும் துன்பம் போன்ற அருளை கொடுக்குறவங்க. அதனால் அவங்க யாரும் அவதாரம் செய்ய மாட்டாங்க. அவர்கள் பார்த்தீர்கள்னா அவசரம்னு சொல்லணுமா. அது என்ன அவசரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பப்போ யார் யாருக்கு என்னென்ன அருள் வேணுமோ அப்பப்போ அது மாதிரி வருவாங்களாம். இப்போ வீட்டில் அம்மா இருக்காங்க, அப்பா ஆஃபீஸ்லேருந்து வந்திருப்பார் 6 மணி, ரொம்ப தலைவலிக்குது, காஃபி வேணும், காஃபி கொடுத்துருவாங்க. அப்போ தான் குழந்தைங்க விளையாடிட்டு வந்திருக்கோம் 6 மணிக்கு, அம்மா எனக்கு பசிக்குது சாப்பாடே போட்டுடேன் கொடுப்பாங்க. அப்போ யார் யாருக்கு என்னென்ன வேண்டுமோ அதை அம்மா எப்படி பார்த்து பார்த்து அந்தந்த வேலைக்கு தருவாங்களோ. அம்மா சொல்ல மாட்டாங்க, அதெல்லாம் தெரியாது, 6 மணிக்கு இப்போ வெறும் காஃபி குடிக்கிற வேலை, சாதம்லாம் கேட்காது, சொல்ல மாட்டாங்களே. அம்மா என்னென்ன வேணுமோ கொடுப்பாங்க. அது மாதிரி சிவக்குடும்பத்தினர் சென்று அருள் செய்வதற்கு அவசரம்னு பேர். இன்னும் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா, இன்ஸ்டன்ட் காஃபின்னு இப்போ ஒன்று வந்திருக்கு. உடனே ஒரு காலத்தில் அந்த டிகாக்ஷன் போட்டு எடுத்து, இப்போ அப்படி கிடையாது, தூளை போட்டு கலக்கி கொடுத்துடலாம், இன்ஸ்டன்ட், உடனுக்கு உடனே. சிவ குடும்பத்தினரும் அவசரமாக உடனுக்கு உடன் தேவைக்கு ஏற்றவாறு தங்களையும் மாற்றிக்கொண்டு அருள் பாலிப்பதில் வல்லவர்கள். அந்த குடும்பத்தில் பிறந்ததுனால அவங்க அப்பா பெரிய நடிகர் இல்லையா, அதனால் மகனுக்கு நடிப்புக்கு பஞ்சமே இல்லை. எந்தெந்த இடத்துல போய் முருகன் ஒரு மாறு வேடத்தில் போய் அந்த அருளாளர்களோடு விளையாடினார் அப்படின்றத தான் இன்று நாம் அப்படியே ரசிக்க இருக்கின்றோம். கந்தபுராணத்தை அருளி செய்தவர் கச்சியப்பர். கச்சியப்பர் அப்படின்னு இருந்தவங்க யாராக இருந்தாலும் பார்த்திங்கன்னா அந்த பெயருக்கும் அவர்கள் இருந்த ஊருக்கும் தொடர்பு உண்டு. நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா, ஒன்று அந்த காலத்தில் அவங்க பேரை சொன்னால் அது அவங்க உள்ளூராக இருக்கும். மதுரையில் இருந்தால் மீனாட்சி சுந்தரேஸ்வரர், அங்கேயர் கன்னி, மங்கையர்க்கரசி, சோமசுந்தரம், இது மாதிரி ஏதாவது ஒரு பேர் வச்சுருவாங்க. இல்லையா, அந்த மீனாட்சி இருக்கும் மதுரையிலையும் இருந்து சுவாமிநாதன்னு பேர் எடுத்தால் அவங்களுக்கும் திரையரகம்ன்ற சுவாமி மலைக்கும் தொடர்பு இருக்கும். ஒன்று குலதெய்வம் பேர் அந்த வீட்டில் யாருக்காவது வந்துடும், இல்லை அந்த ஊர் பேரில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் வந்துடும். இன்றைக்கெலாம் எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. நிஜமாகவே எனக்கு தெரிஞ்சவங்க ரொம்ப அழகாக பேர் வச்சாங்க. அந்த குழந்தை பிறக்குது, என்னுடைய தோழிக்கு ஒரு குழந்தை பிறக்குது, அழகான பெயர் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா பெருந்தேவின்னு வைக்கிறாங்க. அவங்க குலப்பெயர், குலதெய்வத்தின் பெயர். அவர்கள் ஒரு வைணவர்கள். இது வைணவர்கள் அப்படிலாம் நான் சொல்லலை, யாராக இருந்தாலும் அந்த ட்ரெண்டில் 10ல் ஒரு 4 பேர் மாறிட்டாங்க. பெருந்தேவி அப்படின்னு பேரை எடுத்து கூப்பிடணும். ஆனால் அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பா சொன்னாங்க, இந்த பேர் அமெரிக்காவில் இருக்கிறவங்களுக்கு வாயில் நுழையாது, அதனால் குட்டியாக தான் பேர் மாற்றிடலாம், பாஸ்போர்ட்டில் இவ்வளோ பெரிய பேரை போட முடியாது. இப்போ என் குழந்தைக்கு பேர் பார்த்திங்கன்னா ஊரில் இருக்கிற எல்லா தெய்வத்தையும் வணங்கி தான் எனக்கு குழந்தை பிறந்தது. முதல்ல ஒரு சில சின்ன சின்ன இடையூறுகள் இருந்தாலும் முதல் குழந்தை பிறக்கும் பொழுது பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 26 வயசு தான். 2வது குழந்தை பிறக்கும் பொழுது 36 வயசு.
அந்த 26 வயசுலேயே ஒரு தடவை கருச்சிதைவாச்சு, இன்னொரு தடவை என்னுடைய அந்த கர்ப்ப குழாயில் குழந்தை நின்னாச்சு. அதை எடுக்க ஒரு சின்ன அறுவை சிகிச்சை. அதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் யார்? கர்ப்பரக்ஷாம்பிகேன்னு அவளிடம் போய் தஞ்சம் புக அவள் அருளால் ஒரு ஆண்மகன் பிறந்தான். உடனே நம்ம யோசிப்போமே, ஒன்று குலதெய்வம் பேராக இருக்கணும், இல்லை மயிலை சார்ந்த ஏதாவது ஒரு பேராக இருக்கணும், இல்லை ஏதோ ஒரு காரண பேராவது இருக்கணும், இல்லை முன்னோர்கள் பேராவது இருக்கணும். அப்போ யோசித்து பார்த்தா கர்ப்பரக்ஷாம்பிகை சரித்திரத்தில் நைதுருவன்ற பெயரை கர்ப்பரக்ஷாம்பிகை குழந்தை, ஒரு பெண்ணுக்கு கரு சிதைவு ஆகிடும். ஏன்னா ஒரு முனிவர்களுக்கு போய் உபசரிக்க முடியாமல் அவள் மயங்கி இருப்பாள். இந்த கர்ப்ப காலத்து மயக்கத்தில் இருப்பாள். 2 முனிவர்கள் உணவு வேணும் பிக்ஷாந்தேகின்வாங்க. அவளால் எழுந்து சொல்லக்கூட முடியாது. ஏன்னா அந்த சமயத்தில் ஒரு விதமான மயக்கம் வரும். பெண்கள் எல்லாருமே அனுபவம் பட்டிருப்போம் இல்லையா? இன்றைக்கெலாம் அந்த ஒரு குழந்தைக்கே அவ்வளோ பெரிய விஷயம். ஆனால் அந்த காலத்தில் ஒரு 10 குழந்தைய சர்வசாதாரணமாக பெற்றவங்க தான் நம்ம தாத்தா பாட்டிங்க. நம்ம குடும்பத்தில் கண்டிப்பாக இருப்பாங்களே, அப்பா சைட்லையும் அம்மா சைடில் குறைஞ்சது 4-5 குழந்தைகளோட நிறைவாக இருந்தவங்களாம் இருப்பாங்க. பேசுவாங்க அந்த பாட்டி நம்மக்கிட்ட. அப்போ தான் சாதம் வடித்தேன், இதோ முதல்ல 2-3 பசங்களுக்கு போட்டால் அதுக்குள்ளே எனக்கு தெரிஞ்சிடுச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆகிடும் நமக்கு பிரசவம். பெரிய பொண்ணை பார்த்து போ அந்த பாட்டியை கூட்டின்வான்னு உடனே பெற்றெடுத்துட்டு, ரொம்ப சாதாரணமாக. ஆனால் இப்போ அதெல்லாம் பெரிய விஷயமாக மாறி இருக்கு இல்லையா? ஒரு வகையில் விஞ்ஞானத்தினால் நல்ல விஷயங்களும் நடக்கிறது. ஏன்னா 5ஆம் மாதத்திலேயே இருக்கும் குழந்தையின் மூளை வளர்ச்சியை பார்க்கக்கூடிய கருவிகள் அப்படின்றதெல்லாம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் சில தேவையற்ற பயங்களையும் அந்த விஞ்ஞானம் என்பது கொடுத்து விடுகின்றது. அப்படி அந்த பெண் எழுந்து அவர்களுக்கு உபச்சரணை செயலுன்றதுனால உனக்கு என்ன நன்மை நடந்தாலும் அது விலகட்டும்னு சாபம் கொடுக்குறாள். அவள் பல நாள் கழித்து கருவுற்றிருந்தாள். அவள் பேர் வேதிகைன்னு பேர். உடனே கர்ப்பரக்ஷாம்பிகை, முல்லை வனநாதர், அந்த இடம் முழுக்க முல்லை வனம், நம்முடைய சுவாமிமலை பக்கத்தில், பட்டீஸ்வரம் பக்கத்தில். அந்த இடத்துக்கெலாம் போனீங்கன்னா பாடல் பெற்ற தலங்கள் அப்படி இருக்கும். ஒரு பக்கத்தில் பட்டீஸ்வரம், இந்த பக்கம் தேனுபுரீஸ்வரர், அது பக்கத்திலே திருச்சத்தி முத்தம் என்று அம்பாள் அப்படியே சிவபெருமானை ஆலிங்கனம் பண்ணி முத்தம் கொடுத்த ஒரு அந்யோன்யமான ஒரு அழகான கணவன் மனைவி என்றால் ஊடலும் இருக்கும் அன்பாவும் இருக்கணும்னு இந்த குடும்பத்தின் ஆணி வேறே சொன்ன ஒரு அற்புத தலங்கள் கும்பகோணத்தில் உண்டு. இப்போ இந்த பெண்ணுக்கு நன்மை என்ன நடந்தது? கருவுற்று இருந்தாள். அதனால் கரு சிதைவாகிறது. உடனே என்ன ஆகுது? அம்பாள் கிட்ட போய் அழறா. அம்பாள் அவகிட்டையே சொல்லலையாம். முதல்ல இன்க்யூபேட்டரில் வச்ச பேபி அதுதான். இன்றைக்கி இன்க்யூபேட்டர்னு ஒன்று உண்டு. சில பேர் தமிழில் சொல்வீங்க பெரியவங்களாம், கண்ணாடி பொட்டியில் பிள்ளைய வச்சுருக்காங்களாம். கண்ணாடி பொட்டினும் சீக்கிரமாகவே ப்ரீமெச்சூர்னு சொல்கிற மாதிரி ஒரு 6-7 மாதத்தில் பிறந்த குழந்தைகளெல்லாம் நம்முடைய மருத்துவர்கள் காப்பாற்றி கொடுக்கிறார்கள். அப்போ வச்சது பேர் தான் அந்த இன்க்யூபேட்டர். அப்படி ஒரு கும்பம்ன்ற இன்க்யூபேட்டரில் முதல்ல அம்பாள் வச்சு அந்த குழந்தை அளவான தேவையான வளர்ச்சி பெற்ற பிறகு அவளிடம் அந்த குழந்தையை கொடுக்கின்றாள். அப்போ நைதுருவன்னு அம்பாளே நாமம் வச்சு கொடுக்குறாள். அதனால் குழந்தைக்கு நைதுருவன் வச்சோம். ஆனால் அவங்க வீட்டில் பெருந்தேவின்ற பேருக்கு இன்றைக்கி பல நாகரிகமாக இருப்பவர்கள் சின்ன பேராக இருக்கணும், அப்போ தான் பாஸ்போர்ட்டில் வைக்கலாம். இன்னொன்று ஃபாரினில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிற மாதிரி இருக்கும். என் பேரே என்னுடைய வட இந்திய அலுவலர்களுக்கெல்லாம் சொல்ல வராது. கற்பகலக்ஷ்மியை முடிஞ்சளவு மாற்றுவான். அப்புறம் அவங்க நாங்கள் லக்ஷ்மின்னு கூப்பிட்டுடுறோன்னுவாங்க. ஏன்னா அவங்களால கற்பகம் அப்படின்றது. அப்போ எவ்வளோ ஒரு அழகான பெயர். நம்முடைய தமிழ்மொழி ஆகட்டும், ஆதிசங்கரர் அம்பாளை சௌந்தரிய லஹரியில் சொல்லி ரசித்த பேர்லாம் இன்னும் வரலையே. ஒரு காரண பெயர் வைக்கலாம். 2வது குழந்தை 36 வயது, மருத்துவத்துக்கெலாம் போகிறதுக்கான நேரம் கிடையாது. ஒரு குழந்தை பிறந்தாச்சு, அவ்வளோதான். அப்போ தான் எங்கள் வீட்டில் இன்னொரு குழந்தை அவசியம். என் பையன் கேட்குறான், இன்னொரு பாப்பா வேணும். சில சமயம் சுவாமி நம்ம வீட்டில் நமக்கு செஞ்சதெல்லாம் சொல்லணும் இல்லையா? எப்போவோ பண்ண அடியார்களுக்கு அருள் பாலித்த கடவுள் இன்றைக்கும் நமக்கு 5-4 முடிச்சு தானே கொடுக்குறாங்க. ஏதோ 1-2 முடியாமல் தான் போகும். அதற்கு கூட இறைவனின் கருணையை குறை சொல்லக்கூடாது. நம்ம தவத்தை, நம்முடைய அருளை தான் குறைத்து சொல்ல வேண்டும். அப்போ மருத்துவத்துக்கு முன்னாடிலாம் அப்படியே மெனக்கெட்டு போவோம் ஆஸ்பத்திரிக்கு. ஏன்னா முதல் குழந்தை வேணுமே. இப்போ அடுத்தது முடியலை. இந்த குழந்தைக்கு ஒரு 8 வயசு ஆகிடுச்சு, அலுவலகம் இருக்குது, வீட்டில் வயசானவங்கெல்லாம் இருக்காங்க, என்ன பண்ணலாம்? ரொம்ப எளிமையாக அதாவது அப்படி போய் பாப்பா இப்படி கேட்டால் கொடுக்குற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்னு பொழுது தான் சம்பந்தர் பதிகம் எனக்கு தெரிய வருகின்றது. திருவெண்காடு. அந்த திருவெண்காட்டிற்கு சென்று சம்பந்தர் பாடிய பதிகத்தை பாடி, அங்கே 3 குளம் இருக்கும். அக்னி குளம்,
சந்திர குளம், சூரிய குளம், 3 முக்குள நீர். அங்கே போய் நீராடி விட்டு வந்து ஸ்வேத ஆரண்யேஸ்வரர், ஸ்வேதம்னா வெள்ளை, வெண், ஆரண்யம் காடு, திருவெண்காடர், ஸ்வேத ஆரண்யேஸ்வரர் சுவாமி பேர். ஆனால் நிறைய பேருக்கு ஸ்வேதாரண்யர்ன்றதை விட புதன் கோயில்னு சொன்னால் தெரியும். அதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. புதனும் இருக்கின்ற கோயில் தான் இல்லை. ஆனால் நம்மலாம் யார் பேரை சொல்லுவோம்? சனி கோயில், புதன் கோயில் நான் சொல்லுவோம், செவ்வாய் கோயில் நான் சொல்லுவோம், வைத்தீஸ்வரர் கோயில்னு தானே சொல்லணும், திருவெண்காடர் கோயில், பிரம்ம வித்யாம்பிகை கோயில், இப்படி தான் நம்ம சொல்லுவோம். சரி நம்ம போகலாம் அப்படின்னு நானும் கணவரும் போனோம். சாயந்தரம் 6 மணி. சூரிய குளம் கண்ணில் பட்டுடுச்சு, அக்னி குளம் பட்டாச்சு, சந்திர குளம் இருட்டாக இருந்தது, அதுக்குள்ளே போக முடியலை. அதுவும் நீரை தெளிச்சிக்கத்தான் முடியும். சரி, இது எதனால் சம்பந்தர் எழுதினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கணவன் மனைவி, அவர்களுக்கு குழந்தை பேர் இல்லை. நேராக குரு கிட்ட வந்து கேட்குறாங்க. அந்த காலத்தில் நூல் போட்டு அந்த நூல் எந்த பேஜில் வருதோ அந்த பதிகம் பாடுங்கன்னு. அப்படி அந்த குரு போடும் பொழுது திருவெண்காடு பதிகம் அப்படின்னு வருது. உடனே அந்த குரு சொல்கிறார், இந்த திருவெண்காட்டு பதிகத்தை படிங்க. ஆனால் குருவுக்கு கொஞ்சம் வருத்தம். ஏன்னா அவர்களுக்கு இந்த பிறவியில் குழந்தை இல்லைன்றது அவருக்கு புரியுது. ஆனால் சில பேர் பளிச்சுன்னு சொல்ல மாட்டாங்க, சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா அவர்களுக்கு தெய்வம் நினச்சா எதை வேணாலும் மாற்றக்கூடிய ஆற்றல் இருக்குன்னு தெரியும். ஏன்னா இன்னும் கீழ் கணக்கு எழுதுவது இன்னம்பர் ஈசனை. என்னதான் நமக்கான தலையெழுத்து இருந்தாலும் அதை கொஞ்சம் மாற்றி எழுத சிவனாலையும் முருகனாலையும் முடியும். அதனால தானே முருகா முருகான்னு வந்து உட்கார்ந்துருக்கீங்க நீங்களாம். அதனால் இந்த இடத்துக்கு இந்த குழந்தை இல்லைன்றது தெரியும். என்ன சொல்லலாம்? சரி நூல் போட்டு பார்க்கலாம். இந்த இடத்துல போயிட்டு 3 குளத்தில் நீராடிட்டு சுவாமிக்கிட்ட போய் இந்த பதிகம் பாடுங்க, குழந்தை பிறக்கொண்டு இவர் அனுப்பிச்சிடுறார். சும்மா அவங்கள இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்னு. அவங்க அப்படியே நம்பிக்கையோடு வராங்க. 3 குளத்தில் நீராடுறாங்க, அங்கே ஸ்வேதாரண்யேஸ்வரரை வணங்குறாங்க, வணங்கிட்டு பதிகம் பாடுறாங்க. பதிகம் பாடும் பொழுது அசரீரி வருகின்றது. இல்லை, இந்த பிறவியில் உங்களுக்கு குழந்தை இல்லை. அசரீரி சொல்வது யார்? திருவெண்காடர். அவங்க நாங்கள் கிளம்புறோம் சாமின்னு சிரிச்சுட்டே கிளம்புறாங்க. இல்லை நான் சொன்னது புரிஞ்சுதான் இந்த பிறவியில் இல்லை எங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை இருக்கும். அப்பா சொல்கிறது சிவபெருமான்ப்பா. ஆனால் 3 குளத்தில் குளிச்சுட்டு உங்களை கும்பிட்டா குழந்தை பிறக்கும்னு சொன்னது சம்பந்தராச்சே. சொல்கிறது சிவபெருமானாவே இருக்கட்டும், ஆனால் சம்பந்தர் சொல்லியிருக்கார்ல, உங்களை விட நாங்கள் கொஞ்சம் அவரை நம்புவோம், அதனால் எங்களுக்கு குழந்தை பிறக்கும்னு கிளம்பி போயிட்டோம். இப்போ சிவபெருமான் யோசிக்கிறேன், என்ன பண்ணலாம்? சம்பந்தன் வாக்க பொய்க்க வைக்கக்கூடாது. சரி ஒரு ஞான குழந்தையை கொடுத்துடலாம். இல்லைன்னா சம்பந்தன் தமிழ் பொய்க்குமே, விதியை மாற்றலாம், அது என்னால் முடியும். சம்பந்தன் தமிழை நம்ம இது பண்ணக்கூடாதுன்னு அவர்களுக்கு ஆண் குழந்தை ஒன்று பிறக்கிறது. அந்த குழந்தை 2 வயசு ஆகும் பொழுது என்ன, சம்பந்தர் 3 வயதில் தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவென்மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கள்வன். கள்வன்னு சொல்லி உரிமையாக சொல்லலாமான்னா நம்ம தர்மத்தில் அது உண்டு. அவர் தானே தாயும் நீயே தந்தையும் நீயேனும் பாடுறார். அவ்வளோ உரிமை தமிழுக்கு உண்டு. 3 வயசில் பாடினார். ஆனால் அவருடைய பதிகம் பாடி பிறந்த குழந்தை 2 வயதில் சிவஞானம் போதம் எழுதிய திரு மெய்கண்டர் என்ற சந்தான குரவர்களில் ஒரு அந்த அருளை பெற்று இன்றைக்கும் அப்படி உள்ளே போனீங்கன்னா ஸ்வேதாரண்யேஸ்வரர் சன்னதிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அழகாக மெய்கண்டார் சன்னதி ஒன்று இருக்கும். அங்கே போனீங்கன்னா சந்தான குரவர்களுள் ஒருவராக இருக்கக்கூடிய மெய்கண்டார் சன்னதியை பார்க்கலாம். இதெல்லாம் கேட்டுட்டு தான் போகணும். ரொம்ப எளிமையாக குழந்தை ஓரளவு பார்க்கலாம். இவ்வளோ காம்ப்ளிகேஷனில் முதல் குழந்தை பிறந்து எனக்கு 2வது குழந்தை கேட்குறதே பேராசன் முதல்ல தோணுச்சு. நான் கேட்டு வைக்கலாம். அழுத குழந்தைக்கு பால் கிடைக்கும். அது யார்கிட்டேருந்து வந்தது இந்த பழமொழி? சம்பந்தர்கிட்டேருந்து தான் வந்தது. குழந்தை அழுததுனால தானே பால். அந்த குழந்தை அப்பா வந்து ஏதாவது இட்லி வாங்கி தருவார்னு உட்கார்ந்துட்டு இருந்தா கிடச்சிருக்குமா நமக்கு தோடுடைய செவியன்? கிடச்சிருக்காதே. மாணிக்க வாசகர் அழுததுனால தான் திருவாசகம். ஏன் அழுதார்? முதல் தடவை சுவாமியை பார்த்துட்டு அச்சுச்சோ விட்டுட்டனே, திருப்பி அவரை எப்போ பார்ப்பேன்னு தெரியல. ஏன்னா அவர் அழுகை தானே திருவாசகம்னு நமக்கு இறைவனோடு உரையாட வைத்தது. அது மாதிரி போயாச்சு. ஒரு குளத்தை நாங்கள் விட்டாச்சு. தலையில் என் கணவர் இறங்கி இந்தா தண்ணி தெளிச்சிக்கோ, குளிக்கிறதெல்லாம் இங்கே கிடையாது, அளவுடு இல்லை, வா. சரி வா அப்படின்னு போயிட்டு
சம்பந்தருடைய பதிகத்தை ஸ்வேதாரண்யர்கிட்ட பாடிட்டு ஒரு ஏப்ரல் 19 அது ஒரு புனித வெள்ளின்றதுனால அலுவலகம் விடுமுறை, அந்த 3 நாள் லீவ் போகிறோம். அடுத்த பிப்ரவரி 2020 17 எங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு. அது சத்தியம். அப்போ என்ன பேரை வைக்கிறது? முருகனை விட முடியுமா? யுகன்னு முருகன் பேர். ஸ்வேதாரண்யேஸ்வரரை விட முடியுமா? ஸ்வேதன் ஒரு பேர். என் குழந்தை வேண்டின்னா பிரத்யும்னன்னு வைப்பேன்னு என் பெரிய குழந்தை. அந்த குழந்தையினுடைய ஆசையை இது பண்ணக்கூடாது. அப்போ யுகன் ஸ்வேத பிரத்யும்னன்னு பேர் வச்சு. இதில் என்னுடைய தோழிகள் எல்லாமே பாஸ்போர்ட்டில் எப்படி எழுதுவேன் நீ? எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. ஏன்? எனக்கு பிடிச்ச தெய்வங்கள் கொடுத்த குழந்தைய வாயார அந்த தெய்வங்களை பற்றி கூப்பிடுறது தான் எனக்கு முக்கியம். அதுக்கு ஏதாவது பாஸ்போர்ட்டில் புரோட்டோக்கால் வச்சுருப்பாங்க, அப்போ அதை பார்த்துக்கணும். ஃபாரினர்ஸ்க்கு நேம் புரியாது, அதை பற்றியும் எனக்கு கவலை இல்லை. தமிழை கற்றுக்கட்டும், நம்ம தெய்வங்கள் பேரை கற்றுக்கட்டும், ஆனால் குழந்தை பேரை மாற்ற மாட்டேன். யுகன் ஸ்வேத பிரத்யும். ஆனால் இன்றைக்கி குட்டியாக பேர் வேணும் அப்படின்ற மாதிரி காலம் மாறிக்கொண்டே வருகிறது. கச்சியப்பர்னு சொன்னாலே 10ல் 9 பேருக்கு அந்த காலத்தில் காஞ்சிபுரத்தில் தொடர்பு இருக்கும். அதனால தான் கச்சியப்பர். கச்சாபேஸ்வரன்ற திருக்கோயில் நம்ம பாரிமுனையிலே உண்டு. அந்த இடத்துல போனீங்கன்னா குமரக்கோட்டத்துலேருந்து வெளியில் வந்து இப்படி பார்த்தீங்கன்னா அந்த சிவன் கோயில் தெரியும். காஞ்சிபுரம்லாம் அற்புதமான அமைப்பு. சோமாஸ்கந்த வடிவத்தில் கோயில் இருக்கும். காமாட்சி, ஏகாம்பரேஸ்வரர். நம்ம இங்கே செங்குந்த கோட்டம்னா அங்கே குமரக்கோட்டம் நடுவில் இருப்பார். எப்படி சோமாஸ்கந்தர் அப்பா அம்மா பாப்பா, ச உமா ஸ்கந்தர். அங்கேயும் ஏகாம்பரேஸ்வரர் காமாட்சி கோயில் நடுவில் குமரக்கோட்டம். கோயிலே சோமாஸ்கந்தர் வடிவத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு கோயில் நகரம் தான் காஞ்சிபுரம். விஷ்ணு காஞ்சி, சிவகாஞ்சின்னு இருக்கக்கூடிய எந்த இடத்துலையும் காமாட்சிக்கு மட்டும்தான் ஏகமாக நாயகியாக இருப்பாள். கச்சாபேஸ்வரர் கோயிலெல்லாம் போனீங்கன்னா அம்பாள் சன்னதி தேட முடியும், ஏன்னா சுவாமி மட்டும்தான் இருப்பார். அப்போ அந்த இடத்தில் பிறந்ததால் கச்சியப்பர். தொண்டை நாடு சான்றோருடையது. ரொம்ப சிறப்பாக படிக்கிறார். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா சில சொற்பொழிவாளர்களுக்கு ஊவேன்னு எழுதியிருப்பாங்க. ஊவே வேலுக்குடி சுவாமிகள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது நிறைய பேர் அதை நம்ம இனிஷியல்னு நினச்சோம். உபய வேதாந்திகள். ஊவேனா உபய வேதாந்திகள் அப்படின்னா 2 மொழியிலும் ஆளுமை உண்டாம். வடமொழியும் தெரியும், தமிழ் மொழியும் நல்லா தெரியும். அப்படி 2ம் இருந்தால் ஊவேன்னு போட்டுக்கலாம். இப்போ நான் போட்டுக்கலாமா? கூடாது. எனக்கு வடமொழியில் புலமை கிடையாது, ரொம்ப கொஞ்சம் தான் தெரியும். அப்போ நான் ஊவே போடக்கூடாது. அப்போ ஊவே யார் போடலாம்? 2 மொழியிலும் ஆளுமை இருப்பவர்கள் ஊவேன்னு போட்டிருப்பாங்க. மகாமகோபாத்தியாய, இதுவும் 2 மொழியில் ஆளுமை இருப்பவர்கள் போட்டுக்கொள்வார்கள். ஞாபகம் இருக்கா? நமக்கு தெரிஞ்ச ஒரு தமிழ் அறிஞர் இதை போட்டுப்பார். சொல்லிட்டாங்க ஐயாங்கெல்லாம், திரு உவே சுவாமிநாதை. இப்போ அவருடைய மாணவர் உவே சுவாமிநாதையர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையினுடைய மாணவர். உவே சுவாமிநாத ஐயருடைய மாணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திரு கீவாஜா அவர்கள். கீவாஜான்றவர் பார்த்தீங்கன்னா கந்தர் அலங்காரம் அடியேன் வந்து ஒரு 5 வருஷம் மருந்தீஸ்வரர் கோயிலில் வாரந்தோறும் படித்தேன். ஒரு பாடலாக சொல்லுவேன். 2-3 உரைகளை வைத்து நான் அடியேன் பேசியிருக்கேன். அதில் 5 வால்யூம் இருக்கும். தேனாம்பேட்டை பாலசுப்ரமணியர் ஆலயத்தில் வியாழந்தோறும் நம்முடைய கீவாஜா அவர்கள் பேசிய உரையை அப்படியே தொகுத்து வச்சிருக்கோம். அவ்வளவு உதாரணங்கள். அன்றைக்கி அவ்வளோ பேர் அதை கேட்டிருக்காங்க. இன்றைக்கி நான் அவ்வளோ உதாரணங்கள்லாம் சொன்னால் எனக்கு ரொம்ப பேர் வரமாட்டாங்களோன்ற பயம். அதனால் ஒரு நாள் ஒரு பாட்டு. ஏன்னா இங்கே இருக்கிற ஒரு நல்ல சபை மாதிரி திருவான்மியூர்லேயும் 365 நாளும் சொற்பொழிவு நடக்கும். அங்கேயும் நல்ல ஒரு தினமும் வரக்கூடிய ஒரு உங்களை மாதிரியான சபை ஒரு அங்கே இருப்பாங்க. அவர்களுக்கு அடியேன் சொல்லியிருக்கின்றேன். இப்போ முதல்ல கச்சியப்பரை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கந்தப்ப தேசிகர், ஒரு 3-4 பேர் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கிறவங்களாம் இனிமேல் வருவாங்க. இந்த கச்சியப்பர் என்ன பண்ணுறார்? குமரக்கோட்டத்தில் அர்ச்சகர். அவர் டெய்லியும் முருகருக்கு அர்ச்சனை பண்ணுவார். நம்ம கோயில் சிவாச்சாரியர். ஒரு நாள் முருகர் இரவு வேளையில் போய், உனக்கு ஒரு அசைன்மெண்ட், ஒரு மேனேஜர்ஸ்லாம் இப்போ ப்ராஜெக்ட் கொடுக்குற மாதிரி உனக்கு ஒரு வேலை வச்சுருக்கேன், சொல்லுங்கள். மகாஸ்காந்தம். கிருஷ்ணர் சொல்கிறார் அந்த பகவத்கீதையில், தெய்வங்களில் நான் ஸ்கந்தன்னு சொல்கிறேன்.
அப்படி ஸ்கந்தனின் வரலாறு அவருடைய மகத்துவத்தை சொன்னது வியாசர் அருளி செய்த மகாஸ்காந்தம். அதை படித்து புரிஞ்சாதான் அதை தமிழில் எழுத முடியும். இப்போ ரெண்டுத்துலேயும் ஆளுமை இருக்கணும் இல்லையா? எனக்கு வடமொழியும் புரியணும், தமிழ் மொழியும் தெரியணும். அப்போ தான் ரெண்டுத்தையும் சுவாரஸ்யமாக கரெக்டாக புரிஞ்சு தப்பா. சில பேர் பார்த்துருக்கீங்கன்னா ட்ரால்ஸ்லாம் வருது இணையதளத்தில், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. வேறு மொழியில் பேசுவாங்க, மொழி மாற்றத்தை தப்பு தப்பாக பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படியெல்லாம் ரொம்ப ஹாஸ்யமாக வருது வீடியோ. அப்படி கூடாது. சரியாக மொழி மாற்றம் என்பதை செய்ய வேண்டும். அதனால் உன்னை தேர்ந்தெடுத்தேன்னு சொன்னதால் முருகன் அருளால் தினமும் 100 பாடல்கள் எழுதி வச்சு கந்தபுராணம்னு தமிழ் எழுதினார். மகாஸ்காந்தம் வியாசர் அருளி செய்தது. மகாஸ்காந்தத்தில் வியாசர் சொல்லியிருக்கார், கலியுகத்தில் முருகன் தான் கண் கண்ட தெய்வம். வியாசர் வாக்கு பொய்க்காது. இன்றைக்கி பாருங்கள், நீங்கள்லாம் எப்போவுமே முருகரை வழிபாடு பண்ணுறவீங்க, உங்களுக்கு வித்தியாசம் தெரியாது. ஆனால் இன்றைக்கி இன்டர்நெட்டை திறந்து பார்த்தீங்கன்னா எந்த கடவுளை பற்றி பேசினா ரொம்ப நிறைய வியூஸ் போகும்னு பார்த்தீங்கன்னா உண்மை முருகப்பெருமானை பேசினால் போதும். நமக்கு ரொம்ப தெரியாது, என்ன நான் கூட சொல்லக்கூடாது, உங்களுக்கு ரொம்ப தெரியாது. நீங்கள் 20 வருஷமோ 30 வருஷமோ பிறந்ததுல இருந்தோ இல்லை உங்கள் அம்மா அப்பா கூடயோ இந்த கோயிலுக்கு வந்திருப்பீங்க, முருகனை கொண்டாடி இருப்பீங்க, உங்களுக்கு புதியதல்ல. ஆனால் இன்றைக்கி ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்குது, ட்ரெண்டிங்னு. அப்படின்னா என்ன? ட்ரெண்டில் இருக்கிறது யாருன்னா முருகன். கலியுக வரதன் கண் கண்ட தெய்வமாய் காட்சியளிப்பது பழனியிலே, கண்ணுதற் கடவுளாம் கண்மணி முருகன், கார்த்திகை பெண்டீர்கள் அணைப்பில் வளர்ந்தாய், விண்ணவரின் கூரையெல்லாம் நொடியில் களைந்தாய், வேண்டுவோர் வேண்டும் முன் வரமெல்லாம் தருவாய், கலியுக வரதன் கண் கண்ட தெய்வமாய் காட்சியளிப்பது சைதையிலே. சைதைக்கு வந்தீங்கன்னா அப்படி பழனி முருகரையும் பார்க்கலாம், சிவசுப்பிரமணியரையும் பார்க்கலாம். அப்போ கலியுகத்தில் முருகனுடைய புகழ் ரொம்ப நிரம்ப இருக்கும். இப்போ ஏப்ரல் மாதம் வந்துடுச்சு. எங்கள் ஊர் பக்கம்லாம் வந்திங்கன்னா மாவடு வாங்கிகிட்டே இருக்காங்க நிறைய பேர். வந்து மாங்காய் ஊறுகாய் போடணும், மாவடு போடணும், ஆவக்காய் போடணும். அப்போ எந்த பொருள் நிறைய இருக்குமோ நான் அதை தானே வாங்கணும். இந்த சீசனில் வந்துட்டு சீத்தாப்பழம் வேணும்னா கிடைக்குமானா கிடைக்காது. அப்போ எந்த விஷயம் நிரம்ப இருக்கோ அதை நம்ம வாங்கிக்கணும். ஆடி மாதத்தில் அம்பிகையின் அருள் நிரம்ப இருக்கு, எடுத்துக்கலாம். இப்போ முருகன் அருள் நிரம்ப இருக்கு, வாங்கிக்கலாம். வள்ளல் ரெடியாக இருக்கான் கொடுக்கனா, வாங்கிறதுக்கு நமக்கு என்ன பிரச்சனை? அதனால் 100 பாடல்கள் எழுதி போடுவார் கந்தபுராணத்தை. ஒரு நாள் அரங்கேற்றம். இன்றும் குமரக்கோட்டத்தில் கச்சியப்பர் அரங்கேற்றம் செய்த மண்டபம் இருக்குது. அந்த மண்டபத்தில் அரங்கேற்றம் செய்யும் பொழுது, ஏன்னா இதை நீங்கள் நிறைய பேர் கந்தபுராணம் சொல்லி கேட்டதால் இவருடைய சரித்திரத்தை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு சொல்லிவிட்டு அடுத்த கேட்காத, அதாவது நிறைய கேட்காதன்னு சொல்லணும், ஏன்னா நீங்கள் நிறைய இதை கேட்டிருப்பீங்க, ஆனால் அடிக்கடி கேட்காத சில சுவாரஸ்யமான திருவிளையாடல்களை சொல்லணும். இப்போ திகட சக்கரை அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அதுதான் பிள்ளையார் காப்பு. எந்த ஒரு துதிப்பாடல் என்றாலும் தாரமர் கொன்றையும் செண்பகம் ஆலையும் சாத்தும் தில்லை, கந்தர் அலங்காரத்தில் பிள்ளையார் பாட்டு, இப்படி எல்லாத்துலேயும் பிள்ளையாரை தொட்டுத்தான் பல ஞானிகளும் இருக்கின்றார்கள். இப்போ நம்ம கோயில் இப்படி வலம் வாங்க, இந்த இடத்துல அங்கே ஆறுமுகர் சன்னதி இருக்கு இல்லையா, சண்முகர் சன்னதி, அதை தாண்டி வரும்பொழுது இந்த சுவற்றில் அவர்கள் திகட சக்கரன்ற அந்த பிள்ளையார் காப்பை எழுதியிருக்காங்க. திகழ் தச கர, திகழ்கின்ற 10 கரம். யாருக்கு 10 கரம்? பிள்ளையார். 5 முகம் இருந்தால் 10 கரம், 6 முகம் இருந்தால் 12 கரம். இதான கணக்கு. திகழ்கின்ற 10 தச கரங்கள், திகழ் தச கர. அதை சேர்க்கும் பொழுது சேர்த்து எழுதுக பிரித்து எழுதுங்கன்னு நம்ம படிச்சிருப்போம். அந்த விதியில் திகட சக்கரன்னு எழுதிட்டேன். அது கிராமர், இலக்கண விதி கிடையாது. இவர் எடுத்து வைக்கிறாரு. ஊரில் ஏற்கனவே பேசிக்கிறேன், முருகர் கோயிலில் வேலை பண்ணுறார், ஆசையாக இருக்குன்னு எழுதட்டுமே, அதுக்கு எதுக்கு முருகன் மேலே ஒரு பழி? முருகன் சொன்னால் எழுத சொல்லி நான் 100 பாட்டை வைப்பேன். அந்த பாடல்களை வச்சாலும் அடுத்த நாள் காலையில் திருத்தமாக இருக்கும். அதுதான் நான் விளையாட்டாக சொல்கிறது. ரிட்டன் பை வியாசர்,
டிரான்ஸ்லேட்டட் பை கச்சியப்பர், எடிட்டட் பை லார்டு முருகன். அந்த 100 பாட்டை நைட்டு போட்டுட்டு வரான், காலையில் ஆனால் ஏதாவது கரெக்ஷன் பண்ணிவிடுவார். ஆனால் அவர் இந்த விநாயகர் காப்பு திகட சக்கரவை கரெக்ஷன் பண்ணலை. சில மிஸ்ஸுங்கெல்லாம் விட்டுட்டு போயிடுவாங்க, ஐயோ தப்பையே பார்க்கல போல விட்டு, அப்படிலாம் இல்லை. அவர் முதல் வார்த்தை முதல் பாடல் பார்க்காம இருந்திருக்க மாட்டார்ல, முதல் வார்த்தை விட்டாச்சு. இப்போ எல்லாரும் சொன்னாங்க, இவருக்கு என்ன சும்மா கோயிலில் இருக்கார், ஆசைப்பட்டால் எழுத வேண்டியதானே, நம்ம அதை ஆதரிக்க மாட்டோமா? இதுவும் முருகர் வந்து சொன்னாராம் 100 பாட்டு இவர் வைப்பாராம், அவர் கரெக்ஷன் பண்ணி தரும். இதெல்லாம் எதுக்கு, சரி வா என்னதான் சொல்கிறான்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு புலவர் கூட்டம். அன்றைக்கு எல்லாருமே புலவர்கள் கேட்பார்கள். பல புலவர்கள் இங்கே இருந்தால் நான் பேசுகிறதில்ல, பக்தியாக உங்ககிட்ட பேசிடுறேன். அதில் எத்தனை தப்பை யார் யார்கிட்டலாம் கண்டுபிடிச்சிருப்பாங்களோ, புலவர் சபை தான் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய இடத்துல முதல்ல ஆரம்பிக்கிறார், எல்லாருக்கும் வணக்கம் சொல்கிறாரு. ஊரே வந்தாச்சு, அங்கே மண்டபத்தில் உட்காந்தாச்சு, ஆரம்பிக்கிறார். திகட சக்கரை எடுத்துட்டோன்னே எழுந்துட்டாங்க. இது இலக்கண விதியில் நிறுத்து. அப்போவே சொன்னேன், இதில் முருகன் வேற கரெக்ஷன் பண்ணுறாருன்னு எதுக்கு ஊரெல்லாம் சொல்லின்னு சொத்தணும், நிறுத்துப்பா. திகட சக்கரனா என்ன, திகழ்கின்ற தச கரத்தையுடைய பிள்ளையாரை பற்றி தானே. ஆமாம், எந்த விதியில் நீ இப்படி சேர்க்கலாம்? அகத்தியமா, நல்லூலா, தொல்காப்பியமா, எதில் இந்த மாதிரி சேர்க்கலாம்? அதை முதல்ல காணும். இவருக்கு தெரியல ஏன் அந்த முதல் வார்த்தை அப்படி எழுதினார்னு தெரியல, அப்படியே இருக்கார். நாளைக்கு இது எந்த இலக்கிய விதியில் இது மாதிரி எழுதலான் இருக்கோ பார்த்துட்டு வந்து ஆரம்பின்னு கிளம்பிட்டாங்க. புலவர்கள் சொன்னால் ஏற்றுக்கணும், சண்டை போடக்கூடாது. படித்தவர்கள் சொன்னால் தோல்வியை ஒத்துக்கிறதுமே ஒரு வீரம். அடுத்த நாள் முருகன் கிட்ட, உங்ககிட்ட தானே வச்சேன், அந்த ஃபஸ்ட்டு வேர்டை தான் விட்டுட்டியா, பார்க்காம வள்ளியோட தான் பேசிகிட்டே இருந்துட்டியா, எல்லாம் தப்புன்றாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நாளைக்கு உண்மையில பாரத்தை போட்டு ஆரம்பிக்கிறேன், மறுபடியும் போகிறேன். திகட சக்கரை நிறுத்துங்க, இதுக்கான இலக்கண விதி எடுத்துன்னு வந்தீங்களா அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கேருந்து ஒரு புலவர் வர்றார். இதெல்லாம் எதுக்கு அந்த பெரிய ஆள் கிட்ட எங்கள் ஊர்லேயே இருக்கே, தஞ்சை தரணி இருக்குது, தஞ்சாவூர் பக்கம் இருக்குல்ல, அங்கே வீர சோழியம்னு ஒன்று உண்டு. வீர சோழியம் இலக்கணத்தெல்லாம் படித்தது இல்லையா? காஞ்சிபுரத்தில் ஏதோ படித்தவங்கன்னு சொல்லிக்கிறீங்க. சோழ நாடு சோறு உடைத்துன்னு எங்களை எப்போ பார்த்தாலும் சாப்பாட்டு பிரியர்கள்ன்றீங்க. நீங்கள் படித்தவங்க தானே தொண்டை நாட்டில் காஞ்சிபுரத்தில். வீரசோழியம்ன்ற இலக்கணம், அதில் 17வது படலத்தில் இந்த இலக்கண விதியை அனுமதிச்சிருக்காங்க, இந்தாங்க பாருங்கள் அப்படின்னு வீரசோழியம்ன்ற புத்தகத்தோடு வந்து பார்க்கணும். எல்லாரும் கிராஸ் செக் பண்ணுறாங்க. ஆஹா இருக்குது, இந்த விதியில் திகழ்கின்ற 10 கரங்களை உடைய என்பதை திகட சக்கரை அப்படின்னு எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க அந்த புலவரக்கா. இப்போ அந்த அரங்கேற்றத்திற்கும் அந்த காப்பியத்திற்கும் எந்த அளவு ஏற்றம் இருந்திருக்கும். அந்த இடத்துல முருகன் நடத்தின திருவிளையாடல் முதல் நாள் அவருக்கு அந்த சோதனை இல்லை என்றால் இவ்வளவு பெரிய சாதனை நடக்குமானா நடக்காது. சில விஷயம் இன்றைக்கி ஏன் நடக்கலைன்னு கோவம் வரும், ஆனால் ரொம்ப நாள் கழித்து பார்க்கும் பொழுது ஆமாம் இல்லை அது நடக்காததுனால ஒரு சில விஷயங்களுக்கு பதில் இல்லை தான், ஆனால் பல விஷயங்களுக்கு நம்மக்கிட்ட பதில் இருக்கும். இறைவன் செய்த முடிவு நாம் எடுக்கும் முடிவை விட பல முறை சரியாகவே இருக்கும். இதே கச்சியப்ப அப்படின்ற ஒரு பேர், இவர் வந்து கச்சியப்ப முனிவர், அவர் பேர் கச்சியப்ப சிவாச்சாரியார், கோயில் குருக்களாக இருந்தவர் தான். கந்த புராணத்தை டிரான்ஸ்லேஷன்னு ஏதோ சொல்லணும் அப்படின்ற ஃப்ளோக்கு சொன்னேன், ஆனால் அது மொழிபெயர்ப்பு நூலாகலாம் சொல்லக்கூடும். சொல்கிறதுக்காக சொன்னாலும் ஒரு கம்பராமாயணத்தையும் கந்த புராணத்தையும் டிரான்ஸ்லேட்டட் புக்லேயே அங்கே வைக்க முடியாது. கம்பன் எழுதிய அந்த கம்பராமாயணம் அப்படியே வால்மீகியின் ராமாயணத்தில் இருந்தது, அதில் கம்பரசம் எவ்வளோ இருக்கும். அது மாதிரி இங்கே முருக ரசம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய நம்முடைய கச்சியப்ப சிவாச்சாரியாருடைய தமிழ் அழகு எல்லாமே இருக்கும். அப்படிப்பட்ட அதே காஞ்சிபுரத்தில் தொடர்புடைய கச்சியப்ப முனிவர்னு ஒருத்தர், அவர் தணிகை புராணம் எழுதுகிறார். இன்றைக்கி நான் அவரை பற்றி சொல்லலை, கச்சியப்ப முனிவரை பற்றி இன்னொரு நாள் பார்க்கலாம். இந்த கச்சியப்ப முனிவருக்கு ஒரு சீடன் இருந்தார். அவர் யார், அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். சுவாரஸ்யமாக ஏன்னா தெரியாத ஒரு அருட்கதைகளை தானே பார்க்கணும். ஏன் இவருடையதுன்னு அடுக்கிறேன். இவருக்கு தீராத வயிற்றவல் முருகன் அருளால் குருவின் அருளால் அது சரியாயிற்று அப்படின்றதுனால தான் நான் இவருடைய காப்பியத்தை அடியேன் எடுக்கின்றேன். இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கச்சியப்பர் பணக்கார வீட்டில் தேசிகர் குடும்பத்தில் பிறந்தவர். தேசிகர் அப்படின்ற குடும்பத்தில் பல பேர் தேவாரம் பாடும் ஓதுவார்கள் நிறைய பேர் அந்த காலத்தில் வந்துட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு செல்வந்தர்
யார் திருத்தணிக்கு போனாலும் பசினா இவங்க வீட்டுக்கு போனால் உடனே உணவு இருக்கும். அப்படி அன்றைக்கி நிறைய பேர் வீட்டில் உணவு கொடுத்தாங்க. நிறைய பேர் அன்றைக்கி பார்த்திங்கன்னா காசிலாம் கிளம்பிடுவாங்க. இன்றைக்கெலாம் காசிக்கு நம்ம பிளான்டாக போகலாம். நான் பலமுறை எல்லா இடத்துலையும் சொல்கிறது உண்டு. ஏசி பஸ் என்ன, ஏசி ரூம் என்ன, காசியில் 3 வேளை எங்களுக்கு சவுத் இண்டியன் ஃபுட்டாக கொடுங்க, டெய்லியும் சப்பாத்தி சாப்பிட முடியாது, அந்த பழக்கம் நமக்கு உண்டு தானே. நாங்கள் ஒரு 7 நாள் ஹிமாச்சல பிரதேசம் போயிட்டோம். முதல் 2 நாள் எனக்கும் என் கணவருக்கும் சுட சுட சப்பாத்தி போட்டாங்க, ஆசையாக இருக்கு. 3ஆவது நாள் தயிர் சாதம் பார்க்காம இருக்க முடியல. அந்த சாதம் பார்த்தா தான் நிறைவாகிடுது. அப்போ 3 வேளை நல்ல சைவ உணவு அப்படியெல்லாம் பார்த்து போகிறோம். அந்த காலத்தில் காசி கிளம்பும் பொழுது எதுவுமே இருக்காது. மிஞ்சி போனால் 1 நாள் 2 நாளைக்கு தான் அந்த சாப்பாட்டை கட்டிக்கலாம். நம்ம யார் துரைசாமி கவிராயரா 45 நாள் சாதம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஏதோ புளி சாதம் தருவாங்க, இல்லை சப்பாத்தி தருவாங்க. 1 நாள் நல்லாயிருக்கும், இல்லை 2 நாள். அதுக்கப்புறம் எங்கே போய் சாப்பிடுவாங்க? ஊருக்கு ஒரு சத்திரம், ஊருக்கு வள்ளல்கள், ஊருக்குன்னு பக்தர்கள் இருப்பாங்க. இப்படி காசிக்கு போகிறவங்களுக்கெல்லாம் கொடுக்க, உணவு கொடுக்க, படுக்க திண்ணை இதெல்லாம் இருக்கும். இப்போ திண்ணை அமைப்பே கிடையாது. இன்னும் கேட்டால் வீட்டு பக்கத்தில் கூட நிற்கக்கூடாதுன்னு செக்யூரிட்டி வச்சு துரத்தி விடுற மாதிரி தானே. எல்லார் வீட்டு வாசல்லையும் வேல் மாதிரி கோலை வச்சுன்னு ஒருத்தர் இருக்கார். உலகம் மாறி இருக்கிறதுனால அப்படி இருக்குது. அது ஒரு இயலாமை தான். இப்போ இவருடைய வீடு எப்படின்னா, வர அடியார்களுக்கெல்லாம் உணவு போடுவாங்க. இவருக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கந்தப்ப தேசிகர். இவர் என்ன பண்ணுறார்? இவர் இந்த கச்சியப்ப முனிவர், தணிகை புராணம் நல்லா படித்தவர். இந்த கச்சியப்ப முனிவர்கிட்ட சீடராக இருக்கு. இவர் பேரே என்ன? கந்தப்பர். இவர் மனைவி பேர் தெய்வயானை. ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் பாருங்கள், கொஞ்ச நாள் கழித்து அவங்களுக்கு குழந்தையே பிறக்க ரொம்ப வருத்தமாயிடுது. சரின்னு வீட்டில் இருக்காங்கன்னா அவளும் இருக்கட்டும். அந்த காலத்தில் இல்லைனா 2ஆம் திருமணம்ன்றது அந்த காலத்தில் ஒரு பழக்கம். இன்னொரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம். 2வது பொண்ணும் அமைது. அந்த பொண்ணுக்கு பேர் வள்ளின்னு பேர். நிஜமாகவே அவர் முதல் மனைவி பேர் தெய்வயானை, 2வது மனைவி பேர் வள்ளி. அந்த பெண்ணுக்கும் குழந்தை. இதுக்கப்புறம் இன்னும் கல்யாணமாக பண்ணிகிட்டே போக முடியும்னு அவர் போயிட்டு தணிகை மலை இறைவன்கிட்ட போய் அழறார். அப்போ தன்னுடைய குருநாதர்கிட்ட வர்றார். அந்த சமயத்தில் அவருக்கு ஒரு தீராத வயிற்று வலி ஒன்று வருது. தீராத வயிற்று. அப்போ குருநாதர்கிட்ட போய் கேட்கும் பொழுது குருநாதர் இவருக்காக பாடுகின்றார். குருநாதர் ஒரு பாடல் பாடிய உடனே இவருக்கு சரியா. அப்புறம் அவர் கேட்குறார், என்னுடைய மனைவிக்கு 2 பேருக்குமே குழந்தை வேணும், நீங்கள் அருள் கொடுத்தா கிடைக்கும். சரி, குழந்தை முருகன் அருளால் கிடைக்கும், போயிட்டு வா. வீட்டுக்கு வந்தாச்சு. ஒரே சமயத்தில் இருவரும் கருவுற்றார்கள். ஒரே சமயத்தில் குழந்தை பிறகு. இப்போ பேர் வைக்கிறதுல இவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன். இவர் சொல்லிட்டார் முருகன் பேரை வைக்கணும். திருத்தணி எந்த பார்டரில் இருக்குங்க? திருத்தணி தாண்டினா நம்ம எங்கே போயிடுவோம்? ஆந்திரா, திருப்பதி போயிடும். மனைவிங்க சொல்கிறாங்க, அச்சோ நாங்கள் 2 பேருமே பெருமாள் பேரை வைக்கிறோன்னு வேணுன்னு யோசித்து பார்த்தாராம். சரி, 2 பேர் ஆசையை நிறைவேற்றிடலான்னு ஒரு குழந்தைக்கு விசாக பெருமாள், இன்னொரு குழந்தைக்கு சரவண பெருமாள்னு வச்சார். இப்படி அந்த குழந்தைங்களை வளர்க்குறார். திருத்தணி முருகன் மீது அளவில்லாத பற்று. திருத்தணி முருகனுக்குனே ஒரு கூட்டம் உண்டுங்க. திருச்செந்தூர் பேசணும், பழனி பேசணும். நேற்றுக்கு திருத்தணி முருகன் வழி துணைக்கு வருவான்னு ஒரு கூட்டம் திருத்தணிக்குனே இருக்கு. ஏன்னா மகிழ்ச்சி, ஆனந்தம் வேணுமா? மனசில் சஞ்சலம் இருக்கா? எல்லாம் இருந்தோம் ஏதோ ஒன்று இல்லாத மாதிரி இருக்கா? திருத்தணி போயிட்டு வாங்களேன், காலம் மாறிடும். அவருடைய பாடல்கள் அவ்வளவு அழகாக இருக்கும். முருகனுக்குன்னு ரொம்ப அழகாக பிள்ளைத்தமிழெல்லாம் பாடுறார். தனக்கு பிள்ளை கொடுத்த முருகனுக்கு திருத்தணி பிள்ளைத்தமிழ் பாடுறார். சிலருடைய வார்த்தைகள் அழகு. இங்கே பார்த்தீங்கன்னா தெய்வமணி மாலை நம்ம வள்ளல் சுவாமிகள் சிறுவனாக இருக்க. அப்போ கந்தசாமி கோயிலுக்கு போவார். பாரி முனையில் இருக்கும் நம்ம செங்குந்த கோட்டம், குமரக்கோட்டம் பார்த்தாச்சு. இன்னொரு கோட்டத்தையும் பார்த்துடலாம், கந்தக்கோட்டம். அங்கே போய் அவர் பாடியது தான் இந்த தெய்வ மணிமாலை. நீருண்டு பொழிகின்ற காருண்டு நிலனுண்டு பலனுண்டுன்னு ரொம்ப அழகாக இருக்கும். அதில் முதல் பாடல் பார்த்திங்கன்னா, திருவோங்கு புண்ணிய செயலோங்கி அன்பருள் திரள் ஓங்கு. ஓங்கு ஓங்கு மட்டுமே இருக்கும். நாளைக்கு வேணால் கணக்கு பண்ணி சொல்கிறோம். 10க்கு மேலே ஒரு பாடலில் ஓங்கு ஓங்கு ஓங்கு. ஏன்னா ஒரு தடவை அவர் கேட்டாராம் ஔவையினுடைய பாடல், ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம். ஏன் வேண்டாம் வேண்டாம்னு பாடியிருக்காங்க. அவங்க பெரிய ஆள் பாடிட்டாங்க. நம்ம எல்லாம் வேண்டும், நடக்கும், உண்டு, ஓங்கு அப்படின்னு அந்த பாசிட்டிவ் வார்த்தைகளை வச்சு எழுதி பார்க்கலாம். தமிழில் இருக்கக்கூடிய லகரம், லகரம், ழகரம், இதை சொல்கிறதே ஒரு அழகு.
லகரம், லகரம், ழகரம். இந்த வார்த்தைகளை நிறைய பிரயோகிச்சோன்னா இந்த வார்த்தைகள், இந்த எழுத்துக்கள், இந்த எழுத்து இருக்குல்ல, இந்த எழுத்தோடு வர வார்த்தைகள் எல்லாமே ஒரு இடத்துல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிடும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு, இந்த 3 லெட்டர்ஸ் காம்பினேஷன்ஸ் நிறைய வரும் வாழ்த்துக்கு. நேற்று நம்ம பாடினோம் இல்லையா, பாசுரம் பெரியாழ்வார்து, பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு. இந்த பாடலில் அவ்வளவு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் வருதான். நான் உங்கள் கிட்ட பாட அது உங்கள் மேலே பட்டு எனக்கே வரும். லகர லகர லகரம் அப்படி கொடுக்கணும். உடனே பார்த்தாரா நல்ல பாசிட்டிவாக கொடுக்கலாமே அப்படின்னு ஓங்கு 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 புகழ்வோங்கு தலம் ஓங்கு கந்த வேளே தன்முகத் துய்யமணி உன்முகச் சைவமணி ஷண்முகத் தெய்வமணி அப்படின்னே பாட ஆரம்பித்தேன் பாசிட்டிவ் வார்த்தைகள் வச்சு. அது மாதிரி இந்த நம்முடைய கந்தப்பர் அவர் பாடியிருக்காரு அருமயிலை, அருமை, அதை பாருங்கள் வார்த்தையை சேர்த்துட்டார். அருமை இலை, மயில்ன்ற வார்த்தையே வேற வேற பொருளாக மாறி வரப்போகுது. அருமை இலை அப்படி சொல்லலை, அருமை இலை அப்போ மயிலைன்னு மாறிடுது. ஒரு பொருளுக்கு அடிமை இலை, பிறருக்கு அந்தகனுக்கு ஆண் மயிலை அடியேன் பால் வருதற்கு எருமை இலை. என்கிட்ட வரத்துக்கு அந்தகன்ற யமனுக்கு எருமையே கிடையாது. என்கிட்ட வரணும்னா ஃபஸ்ட்டு அவனோட வண்டி ஸ்டார்ட்டே ஆகாது. அவன் அது மேலே தானே உட்காந்து வரணும். வண்டி ஸ்டார்ட் ஆகலைண்ணா, ரொம்ப மழை, என் வண்டி இல்லை ஐயா, என் வண்டியே ஸ்டார்ட் ஆகலைன்னு தான் மாதிரி எருமை ஸ்டார்ட் ஆகலாம். எருமை இலை எப்போ அடியேன் பால் வருதற்கு எருமை இலை, சிறுமையிலை இன்மையிலை, பகைஞர்க்கு எளிமையிலை மடமையிலை இழி தகமையிலை நோய் பொறுமையிலை வறுமையிலை பொய்மையில்லை பிறவி புண்மையில்லை தீமையிலை பொறாமையிலை மகவான் தரு மயிலை வனமயிலை மணந்த திருத்தணிகை சண்முகனார் உவந்தேரும் தனி மயிலை தொழவே. தருமயிலை, தரு மயிலை அப்படின்னா தெய்வயானி. வனமயில் யாருன்னு பார்த்தீங்கன்னா வள்ளி. தருமயிலை வனமயிலை மணந்த திருத்தணிகை சண்முகனார் உவந்தேரும் தனி மயிலை தொழ. இப்படி விளையாடி இருக்கு அவருடைய பாட்டு. ஏன்னா நம்ம திருவிளையாடல்களையும் சரித்திரத்தையும் ரசிக்கிறோம், ஆனால் இந்த பாடல்களை வாழ்க்கையில் நம்ம எப்போ தான் கேட்க போகிறோம். இப்போ இவருடைய மாணவர் ஒருத்தருக்கு இவருக்கு ஏற்பட்ட மாதிரியே பயங்கரமான ஒரு வைத்த வலி. அச்சோ, என்னுடைய குருநாதர் இருந்தால் என் வைத்த வலியை சரி பண்ணாரே, அவர்கிட்ட உன்னை கூட்டிகிட்டு போயிடுவேன். இவங்க மாணவர் சொன்னார், நீங்கள் தான் எனக்கு குருநாதர், நீங்கள் பாடுங்க. அவ்வளோ பெரிய ஆள் இல்லை, என்னுடைய குருநாதர் கச்சியப்ப முனிவர் தணிகை புராணம் எழுதினார், அவர் பாடினார். முருகன் கேட்டான், என் வைத்த வலி போச்சு. உங்கள் ஆற்றல் உங்களுக்கு தெரியாது. அனுமனுக்கு அவன் ஆற்றலே தெரியாதான், யாராவது சொன்னாதான். நான் உங்களை குருன்னு நினச்சேன், குரு வாக்கு பொய்க்காது, நீங்கள் பாடுங்களேன் எனக்கா, என் வைத்த வலிப்போம். இப்போ அவ்வளோ பெரிய ஆள் இல்லைப்பா, எனக்காக பாடுங்க சாமின்னு அவருடைய சீடர் கேட்கும் பொழுது இந்த கந்தப்ப தேசிகர் பாட ஆரம்பிக்கிறாரு. அவர் பாடிய உடனே அந்த சீடனின் வயிற்று வலி போனது. அவருக்கு அவ்வளோ பெருமையா, என் குரு பாடி என் வைத்த வலி போச்சு முருகா, என்னுடைய தமிழ் பாட்டையும் எழுதி என்னுடைய சீடனுக்கான வயிற்று வலி போக்கினார். கந்தர் அனுபூதி அருணகிரியார் பாடினது, இவர் பாடியது தணிகாச்சல அனுபூதின்னு பாடியிருக்கார். கந்தர் அனுபூதின்னு முருகனுக்குன்னு பாடிட்டார் நம்ம அருணகிரியார். இவர் தணிகை மலை முருகனை மட்டும் அனுபவித்து, அனுபூதினா என்னங்க, ஒரு பரவசத்தில் ஒரு சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டே பாடுறது. இப்போ எங்கேயாவது கேளிக்கையான இடத்துக்கு போகிறோம், நல்ல பெரிய உணவகத்துக்கு போகிறேன், நல்லா இருக்குது சாப்பிட்றேங்க, ஆனால் 1 மணி நேரத்துக்கு அப்புறம் சாப்பிட சாப்பிட திகட்டுது. நிறைய சாப்பிட்டுட்டேன்னா ஒரு சோடா குடிச்சிடலாமா, கொமட்டுது, முடியல, ஐயோ நான் நடக்க போகிறேன், நிறைய சாப்பிட்டுட்டேனே அப்படின்னு இருக்கும். அப்போ உலகத்தில் இருக்கிற இன்பம் எல்லாத்துக்குமே ஒரு அளவும் திகட்டுதல் போதும் அப்படின்ற உணர்வு இருக்கு. ஆனால் இறைவனுடைய அந்த திருவிளையாடலையும் அனுபவத்தையும் அனுபூதியையும் கேட்க 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 இந்த 1 மணி நேரம் எனக்காக வரீங்க. உங்கள் ஆன்மா சுத்தமான, அப்போ உங்களையும் அறியாமல் முருகனை தானே நினைக்கிறீங்க. நான் முதல் நாள் சொன்ன மாதிரி ஒரு 5 நிமிஷம் எங்கேயாவது போயிட்டு வருவோம், வெளியில் ஒழுங்காக லாக் பண்ணிட்டேனா, ஓரமாக விட்டேனா, செருப்பு எங்கே, அது மாதிரிலாம் போயிட்டு வரோம். மனசு என்ன பண்ணுறது, ஆனால் திருப்பியும் எங்கே வந்துடுறோம். எதிர்க்கே முருகன் வேற உங்கள் எதிர்க்க உட்கார்ந்துன்னு இருக்கும் பொழுது, முருகனின் மாணாக்கர் மாதிரி எல்லாரும் உட்காரும் பொழுது அவனே தானே நம்ம எல்லாருமே நினச்சிட்டே இருக்கோம். சிந்தாமணி திருமால் மருகா வந்தார்க்கு உயர் வாழ்வு கொடுத்தருள்வாய் நொந்து ஆழ்வினையேன் முகம் நோக்கி வரம் தந்து ஆள் முருகா
தணிகாச்சலனே. இது ஒரு தணிகை அனுபூதியினுடைய பாடல். இவர் அவ்வளவு அழகாக பல பாடல்களை எழுதியுள்ளார். இப்படியாக இருந்து தன்னுடைய 2 புதல்வர்கள் விசாகப் பெருமாள், சரவணப் பெருமாள் 2 பேரையுமே அதே மாதிரி புலவர்கள் ஆக்கினார். அதாவது இன்றைக்கி நீங்கள் பார்க்குறீங்களே, இன்றைக்கி சொற்பொழிவுக்கு வரீங்க, முருகனை பற்றி கேட்குறீங்க, வீட்டுக்கு போய் இந்த கதைகளை கேட்குறாங்களோ கேட்கலையோ அடுத்த தலைமுறைக்கு சொல்லி வச்சிடு. ஏன்னா இன்று நாம் இங்கே அமர்ந்திருப்பதற்கு காரணம் சத்தியமாக நம்முடைய முன்னோர்கள். ஏதோ ஒரு வகையில் உங்கள் அப்பாவோட அம்மாவோ அம்மாவோட அப்பாவோ 4 பேர் இருப்பாங்க இல்லையா, அப்பா அம்மாவோடைய அப்பா அம்மா ஏதோ ஒரு தலைமுறையில் அவர்கள் செய்த தொண்டு தான் நம்ம இங்கே உள்ள வந்து உட்காந்து. 4 பேரும் தொண்டு பண்ண குடும்பங்களான்னு நீங்கன்னு எனக்கு தெரியும். நான் பொதுவாகவே எனக்கு இந்த சைதை பகுதியில் பல நாட்கள் முருக பக்தர்கள் இருக்காங்க அப்படின்றத எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க சொல்லிது. அதனால் அவர்கள் செய்த புண்ணியம் நாமெல்லாம் இங்கே இருக்கோம். புண்ணியம்னு சொல்லும் பொழுது வாரியார் சுவாமிகள் அவருடைய தாத்தா, அப்பா பேர் மல்லையதாச பாகவதர். இது நான் சொல்கிறது அவருக்கும் ஒரு அப்பா. அவங்க தாத்தா பாட்டி 2 பேரும் அவங்க ஊர் எது, வேலூர் கிட்ட இருக்கிற காங்கேய நல்லூர். இன்றைக்கும் அங்கே ஒரு முருகர் கோயில் இருக்குது, அருணகிரியாருக்கு சன்னதி இருக்குது. திருப்புகழை பாடி பாடி வாய் மணந்து கொண்டே இருக்கும் அவருக்கு. திருப்புகழ்னு கடைசி வரைக்கும் அந்த திருப்புகழை வாரியார் சுவாமிகள் நமக்கெல்லாம் ஒரு அந்த ருச்சியை கொடுத்துட்டு போனது தானே கண்டிப்பாக நமக்கு அதெல்லாம் மறக்கவே முடியாது. ஒரு நாள் என்ன ஆகுது, அவங்க தாத்தா பாட்டி வருஷத்துக்கு ஒரு தடவை, நேற்றுக்கு சொன்னனே திருப்பதிக்கு போனோன்னா 1 வாரம் 2 வாரம், அது மாதிரி என்ன பண்ணாங்களாம், அவங்க தாத்தா பாட்டி வருஷத்துக்கு ஒரு முறை திரு அண்ணாமலையாருக்கு போவாங்க. வேண்டுதல் வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி வச்சுருப்போம் இல்லையா. அந்த காலத்தில் ஊரெல்லாம் அழகாக மாடு கட்டி இல்லை குதிரை வண்டியில் பெரியபாளையம் போகிறது, அது ரொம்ப அழகாக இருக்கும். அந்த காலத்தில் ரூம்லாம் புக் பண்ண மாட்டோம், லாட்ஜ் இருக்காது, ஏசி இல்லாத ரூம், ஓரமாக போய் சமைச்சிப்போம். ஹோட்டல் கூட இருக்காதுங்க, வீட்டிலேருந்தே கடாய் ஒரு தக்காளி வெங்காயம் எடுத்துப்போம், ரோடோரமாக சமைச்சு ஏதோ சாப்பிடுவோம். யோசித்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எவ்வளோ ஆடம்பரமாக இருந்தாலும் அன்றைக்கி இருந்த ஒரு காத்தோட்டமான சிரித்து பேசின அந்த சூழல் வரவே வராது. அதுதான் ரொம்ப பசுமையான ஒரு நாட்களாக இருக்கும். அப்போ ஆடம்பரமோ வசதியோ இருக்காது. அன்றைக்கி எப்படி கோடை காலத்தில் ஃபேன் இல்லாமல் இருந்தோன்னே தெரியாது. இன்றைக்கி ஒரு நாள் இருக்க முடியலையே. நம்ம தானே நம்ம உடம்பை ஆன்மாவை ஆடம்பரத்துக்கு பழக்கப்படுத்தி வச்சுருக்கோம். வருஷத்துக்கு ஒரு தடவை திருவண்ணாமலை போகிறான். அப்படிலாம் அவர் போவார் சொன்னால் எனக்கு ஆசையாக இருக்கும். அப்போல்லாம் அவங்க போகும்போது கூட்டமே இருக்காது, திருவண்ணாமலையிலையும் காலியாக இருந்திருக்கோம்ல அண்ணாமலையார் கோயிலே அப்படின்னு கற்பனைக்கு நல்லாயிருக்கு. சில கோயில்களுக்கு சில தகுதி இருந்தால்தான் போக முடியும். நான் சொல்கிறேன், இந்த சரித்திரம் திருத்தொண்டர் புராணம் அப்படின்ற பெரிய புராணத்தில் கிடையாது. ரமண மகர்ஷி பதிவு பண்ண ஒரு செய்தி. சம்பந்தர் திரு அண்ணாமலைக்கு போகிறார். அறம் கண்ட நல்லூர், அரை அணி நல்லூர்னு ஒரு அழகான தலம், நடுநாட்டு தலம், திருக்கோவிலூர் பக்கத்தில் இருக்கும். இன்றைக்கும் அந்த கோயில் போனீங்கன்னா ரமண மகர்ஷி திருவண்ணாமலைக்கு முன்னாடி அங்கே உட்காந்து கொஞ்ச நாள் தவம் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து தான் அவர் திருவண்ணாமலைக்கு போயிருக்கார். அந்த கோயில் போங்க, ஒரு குட்டியான மலை கோயில். பஞ்ச பாண்டவர்களும் திரௌபதியோடு வந்து சென்றதாக ஒரு செவி வழிச்செய்தி. சுவாமி பேர் ஒப்பிலா மணீஸ்வரர், அதுல்ய நாதேஸ்வரர் அப்படின்றது பேர். அங்கே மேலே போய் அப்படி நின்னிங்கன்னா அந்த மலை காற்றுல சுவாமி ரொம்ப அமைதியாக இருப்பார், பேசலாம் அவர்கிட்ட. அங்கே தான் முதல்ல சம்பந்தர் வரார். அங்கே வந்து அவருக்கு திருவண்ணாமலை போகணுன்னு ஆசை. இப்படி சின்ன குழந்தையிலேயே அப்படி எக்கி பார்க்குறாராம். திருவண்ணாமலை மலை தெரியுது, இப்போ அங்கே போகணும். அவர் எக்கி பார்த்து அவருடைய காலடி சுவடுகள் இன்றைக்கும் இருக்குது. அங்கே போனீங்கன்னா பிரகாரத்தில் திருஞான சம்பந்தருடைய திருப்பாதங்கள் அப்படின்றத நீங்கள் இன்றைக்கும் பார்க்கலாம். அங்கேருந்து ரூட்டு தெரியல, அவர்கிட்ட மொபைலும் இல்லை, கூகுள் மேப்பும் இல்லை, ரூட்டே போட முடியல சம்பந்தருக்கு. உடனே பூ வியாபாரி மாதிரி சிவபெருமான் வந்துட்டார். என்ன தம்பி, எந்த பக்கம் போகிறீங்க? இல்லை திருவண்ணாமலைக்கு. வா வா வா, நான் அந்த பக்கம் தான் போகிறேன், காமிச்சிட்டு போகிறேன் அப்படின்னு ஒரு பூ வியாபாரி ஒருத்தர் வந்துட்டார். அங்கே போய் தான் சம்பந்தர் பாடுறார். பூவார் மலர் கொண்டு அடியார் தோழுவார் புகழ்வார் வானுகள் மூவார் புறங்கள் எரித்த அன்று மூவார் கருள் செய்தார்.
சரின்னு வந்தாச்சு. பூ வியாபாரி இதை பாருங்களேன், அங்கே போப்பா, அங்கே போனால் ஊர் வந்துடும், ஊருக்குள்ளே போனீங்கன்னா திருவண்ணாமலை எங்கன்னு கேட்டு போய்டு. ஊர் எல்லைக்குள்ளே இருக்க பூ வியாபாரி போயிட்டார். வந்தது சிவபெருமான். அவர் போயிட்டார். அவர் பேர் என்ன? அவசரம். நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோமே. இப்போ பூ அடுத்து போனார். அவர் பூதங்களை கோ அப்படின்ட்டு போயிட்டார். உடனே அவர் பூதங்கள் எல்லாம் திருடனா மாறி போகுது. போய் சம்பந்தர்கிட்ட இருக்கிற தங்க தாளத்தை பிடுங்கியாச்சு, சிவிகையை எடுத்தாச்சு, எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இவருக்கு புரியல, என்ன இத்தனை திருட்டு நடக்குது, சுவாமியை பார்க்க சம்பந்தர் நம்ம வரும், ஒன்றுமே புரியல, எல்லாத்தையும் திருடின்னு போயாச்சு. அவர்கிட்ட எந்த ஒரு ஸ்வர்ணமும் கிடையாது. நடந்து போகிறார். உள்ளே போயிட்டு சுவாமியை பார்க்குறார். பார்த்துட்டு எதனாலன்னு தெரியல, உன்னுடைய அருள் உன்னுடைய துணை எப்போவுமே இருக்கும். திருவண்ணாமலை எல்லையில் என்னுடைய எல்லா பொருளும், அதுவும் நீ கொடுத்த முத்துப்பந்தல், முத்துச்சிவிகை, பொற்றாளம் கொடுத்தது எல்லாமே யார்? சிவபெருமான். நீ கொடுத்ததே ஒரு கூட்டமே கொள்ள கூட்டம் திருடிடுச்சு அப்படின்னு பாடிட்டு மறுபடியும் அந்த எல்லையை தாண்டார். அப்போ எதெல்லாம் அவரை விட்டு போனதோ அத்தனையும் அப்போ ஒரு அசரீரி வருது. சில இடத்திற்கு சில அருகதையோடு தான் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நகை பணம் ஆடம்பரத்தோடு போக வேண்டிய இடம் அல்ல திருவண்ணாமலை. இருப்பதையெல்லாம் எதுவும் நிரந்தரம் அல்ல, நீ மட்டும் உண்மை அப்படின்ற அந்த தத்துவத்தை உணர்ந்து சென்று தரிசிக்க வேண்டியவர் தான் அண்ணாமலையார். அதை உன்மூலம் உணர்த்தினோம் அப்படின்னு எல்லாமே அவருக்கு வந்துதான். இந்த திருவண்ணாமலைக்கு நம்ம கிருபானந்த வாரியார் அவர்களுடைய தாத்தா வருஷத்துக்கு ஒரு தடவை போகிற பழக்கம். அவரும் அவர் மனைவியும் போகிறாங்க. ரொம்ப தூரம் நடந்து போகிறாங்க. காங்கேயநல்லூர்லேருந்து திருவண்ணாமலை போகிறாங்க. அந்த திருவண்ணாமலை ஊர் எல்லையில் பார்த்திங்கன்னா மெடிக்கல் கேம்ப், மருத்துவ முகாம். இப்போ நம்ம கொரோனா பார்த்தோம் இல்லையா, ஒரு சமீபமாக 20, அது மாதிரி அப்போ காலரா பெருந்தொற்று பரவி இருந்தது. அந்த சமயத்தில் இவங்க போகிறாங்க. அப்போ இன்றைக்கி மாதிரி ஃபாஸ்ட்டான நியூஸ் கிடையாது, இங்கே போகாதீங்க எதுவுமே கிடையாது. இவங்க போயாச்சு. ஆனால் மருத்துவ முகாமில் போய் முதல்ல அவங்கள செக் பண்ணிட்டு தான் ஊருக்குள்ளே போகும். அப்போ அங்கே சொல்லிக்கிறாங்க மருத்துவர்கள், அரசாங்க அதிகாரிலாம், சென்னை, காஞ்சிபுரம், அரக்கோணம் இங்கேருந்து வந்தால் விட்டுருங்க, ஏன்னா அங்கே காலரா பெருந்தொற்று பரவலை, அவங்கள நம்ம ஊருக்குள்ளே சேர்க்கலாம். ஏன்னா திருவண்ணாமலை ஊரையும் காப்பாற்றணும், கோயிலுக்கு நிறைய பேர் போகிற இடம். அன்றைக்கே நிறைய பேர் போகிற இடம், அது கூட்டமே இல்லைன்னு நினைக்கிறோம். ஆனால் அன்றைக்கே ஆனால் இந்த வேலூர், காங்கேயநல்லூர், கிருஷ்ணகிரி இந்த சைட்லேருந்து வரவங்கள சேர்க்காதீங்க, நாங்கள் காலரா பரவி இருக்கு. சரி, அன்றைக்கி ஐடி ப்ரூஃப் எதுவும் கிடையாதுங்க, ஆதார் கார்டு அதெல்லாம் இன்றைக்கி தானே இருக்குது, அன்றைக்கி எதுவுமே கிடையாது. வரவங்க கிட்டே கேட்பாங்க. இது பரவிடுச்சு. போனவங்களாம் வந்துட்டாங்க, ஐயோ வேலூர்னு சொல்லிடாதீங்க, விட்றதில்ல, அரக்கோணத்துலேருந்து வரவங்களெல்லாம் விட்றாங்க, அரக்கோணம்னு சொல்லிக்கோங்க. சரி, போகிறவங்கெல்லாம் பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, நாங்கள் அரக்கோணத்துலேருந்து வரோம், காஞ்சிபுரத்துலேருந்து சென்னை. இந்த வாரியார் சுவாமிகளோட தாத்தா பாட்டி கிட்டே போனாங்க. எங்கேருந்து வரீங்க? காங்கேயநல்லூர். இல்லைங்க அனுமதி இல்லை. இப்போ சரிங்க யாரும் திரும்பிட்டாங்க. கூட நாங்கள் அரக்கோணம்னு சொல்லியிருக்கலாங்களா, உள்ளே விட்டுருக்கலாங்களா? அப்படி பொய் சொல்லி போனால் இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியாது, அண்ணாமலையாருக்கு தெரியும்னா நான் பொய் சொல்லிட்டு வரேன். அப்படி பொய் சொல்லி அண்ணாமலையாரை பார்க்கணுன்றது தவறு. நாம் சொல்லும் ஒவ்வொரு பொய்களும் இறைவனிடம் கண்டிப்பாக மறைக்க முடியாதுன்ற உணர்வு வந்தாலே பொய் சொல்ல மாட்டேன். அதனால் நான் பார்க்க மாட்டேன்னு அவ்வளவு தூரம் நடந்து போனவங்க அப்படியே நடந்து வந்தாங்க. எதனால் சொல்கிறேன், அந்தளவு சத்தியமும் உண்மையும் உள்ளவர்களுடைய குடும்பத்தில் இப்படி ஒரு குழந்தை வந்தது பெரிய விஷயம். எதனால் முன்னோர்கள் செய்த புண்ணியம் கண்டிப்பாக வழித்தோன்றலுக்கு வரும். இப்போ நம்ம முன்னோர்களை பற்றி கேட்டோம், ஆமாம் ஆமான்னு எல்லாரும் சிரிச்சுட்டே தலையாட்டிங்க. இப்போ நீங்கள் எந்த அளவு சேவை பண்ண போகிறீங்க, நான் எந்த அளவு தொண்டு பண்ண போகிறேன், இதுதானே இன்னும் நம்ம பசங்களுக்கு, நம்ம பேரன் பசங்களுக்கு, இன்னும் நம்ம குலத்துக்கே காக்கணும், இந்த ஒரு விஷயத்த அவங்கக்கிட்டேயும் கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொன்னால் அதுதான் நம்ம இப்போ செய்கிற ஒரு நாட்களுடைய கைங்கரியங்களும் தொண்டுகளும். இப்போ இப்படியாக இவர் இருந்தார். திருப்போரூர் சன்னதி முறைன்றதை சிதம்பர சுவாமி அவர்கள் எழுதியிருப்பார். அதுபோல் இவர் தணிகாச்சலன் சன்னதி முறை அப்படின்றதெல்லாம் எழுதின இவர் ரொம்ப அழகாக தன்னுடைய 2 புதல்வர்கள் சரவண பெருமாள், விசாக பெருமாள்ன்ற 2 பேரையும் அந்த அளவு முருக பக்தியோடு வளர்த்து, முருக பக்தின்றது அந்த காலத்தில் வெறும்னே இருக்காது, முருக பக்தினா தமிழும் இருக்கும், அதனால்தான் தமிழ் கடவுள். முருக பக்தியையும் தமிழையும் பிரிக்கவே முடியாது, 2ஐயும் வளர்த்து அவர்களையும் அதுபோல் தொண்டு செய்ய வைத்தார் அப்படின்ற அந்த மட்டில் அவருடைய சரித்திரத்தை முடிச்சிட்டு இப்போ ஒரு சுவாரஸ்யமான சரித்திரம். இதே மாதிரி இன்னொரு சரித்திரம் நடந்தது, அதை மேலாக சொல்லிட்டு இந்த சரித்திரத்துக்கு வரலாம்.
நாகாச்சலம் அப்படின்னா எதுங்க? எந்த ஊருக்கு நாகாச்சலம்னு பேர்? திருச்செங்கோடு. அச்சலம்னா மலை, அருணாச்சலம், அதனால தான் அச்சலம்னா மலை. இப்போ நாக அச்சலம் அப்படின்னா மலையிலே இவ்வளோ பெரிய நாகம் இருக்கும், அதுதான் திருச்செங்கோடு. இன்றைக்கி வரை போகணும்னு எனக்கு ஆசை. இதுவரை நான் திருச்செங்கோடு போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. அது போனால் அப்படி தள்ளிடும். இது மாதிரியே இருக்கும். அப்போ முருகன்கிட்ட நம்ம கேட்டுகிட்டே இருக்கணும். இன்றைக்காவது போயிடலாம், கேட்டுகிட்டே இருக்கணும், அவ்வளோதான். அதுதான் உண்மை. அந்த இடத்துல போனீங்கன்னா வெள்ளை வெளேர்னு ஒரு அழகான முருகன் திருமூர்த்தம் இருக்குது. ஆனால் அந்த இடத்துல அபிஷேகமே கிடையாது. நிறைய இடங்களில் பதிவு பண்ணியிருக்கேன், அதனால் ரொம்ப கொஞ்சமாக சொல்லிடுறேன். ஏன்னா அந்த செய்தி அறியாதவர்கள் யாராவது இருப்பீங்க. போகர் செய்த அந்த பழனி முருகன் மாதிரியே இருக்கக்கூடிய நவபாஷானத்து அற்புத திருவுருவம் தான் திருச்செங்கோட்டு முருகன். செங்கோட்டு வேலவ அப்படின்னு அருணகிரியார் நிறைய இடத்துல பாடுறார். அந்த இடத்துல தான் போய் கேட்குறாரு. திருச்செங்கோட்டில் மட்டும் அவர் நிறைய பாடல்கள் பாடுறார். 100 பாடல்கள் பழனி, 84 பாடல்கள் நம்முடைய திருச்செந்தூர்னா, அடுத்தது திருச்செங்கோட்டில், திருச்செந்தூருக்கு அடுத்தபடியாக திருச்செங்கோட்டிலே நிறைய பாடல் பாடுறார். அப்போ அவர் கேட்குறாரு, என்னுடைய உடம்பானது யமன்கிட்ட போய் பாடுபட்டு நோய்பட்டு படுக்கையில் பட்டு எல்லாரும் அப்படின்ற மாதிரி சொல்லிலாம் போகக்கூடாது முருகா. எப்படி போகுதுன்னே தெரியக்கூடாது. முக்கியமாக யமன்கிட்ட நான் போகக்கூடாது. உங்ககிட்ட எப்படி கூட்டிகிட்டு போவியோ தெரியாதுன்னு அவர் வேண்டிய இடம் திருச்செங்கோடு. அதே மாதிரி யமனிடம் மாட்டாமல் மயில் கிளி உருவில் கந்தர் அனுபூதி பாடி முருகன் கிட்ட போயிட்டார். அந்த கந்தர் அனுபூதி, இதே அலங்காரத்தில் பார்த்தீங்கன்னா பழனியை பற்றி பேசுகிறார், அருணகிரியை பற்றி பேசுகிறார். அருணகிரினா நம்ம திருவண்ணாமலையை பற்றி பேசுகிறார், திருச்செந்தூர் பற்றி பேசுகிறார். பல கோயில்கள் பல தலங்களை பற்றி கந்தர் அலங்காரத்தில் பேசுகிறாருங்க. கந்தர் அலங்காரம்ன்றது 108 பாட்டு. முதல் பாட்டு பிள்ளையார் பாட்டு, கடல் அருணைன்னு ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் 100 பாடல்கள், அதுக்கப்புறம் 7 பாடல்கள் பலன் ஸ்ருதி மாதிரி வரும். மொத்தம் பார்த்திங்கன்னா 108 அஷ்டோத்திரம் மாதிரி 108 பாடல்கள் கந்தர் அலங்காரம். இந்த கந்தர் அலங்காரத்தில் நிறைய ஊரை பற்றி பேசுகிறார், அவர் பார்த்த முருகனை பற்றி பேசுகிறார். ஆனால் கந்தர் அனுபூதியில் எந்த கோயில் முருகரையுமே அவர் பேசலை, அனுபவத்தை மட்டும்தான் பேசுகிறார். அனுபூதினா என்ன? அனுபவம். நான் அங்கே போனேன் முருகா, அந்த இடத்துல நீ இப்படி, அதெல்லாம் கிடையாது, எந்த பேச்சும் கிடையாது. அனுபவம் 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 தான். பாடும் பனியே பனியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை சாடும் தனியானை சகோதரனே உல்லாச நிராகுல யோக, இதன் அனுபவம் தான் அவர் பாடுற முழுக்க அனுபவம். ஆனால் 51 பாடல் இருக்கக்கூடிய இந்த அனுபூதியில் ஒரு இடத்துல ஒரு தலத்தை பற்றி மட்டும் சொல்லிட்டார். அப்படி அவர் சொன்ன ஒரே தலம் அனுபூதியில் தனிகாச்சலம், தனிகாச்சலம் சொல்ல நாகாச்சலம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருச்செங்கோட்டை சொல்கின்றார். ஏன் திருச்செங்கோடை மட்டும் சொல்கிறாரு? அவருக்கு பழனி ரொம்ப பிடிக்குமே, அருணகிரி அவருக்கு திருவண்ணாமலை பிடிக்குமே, வயலூர் பிடிக்குமே. இல்லை, திருச்செங்கோட்டை மட்டும் சொல்கின்றார். அதற்கு காரணம் என்னவா? அவர் கேட்ட ஆசையை நிறைவேற்றியதெல்லாம். என்ன கேட்டார் திருச்செங்கோட்டில்? முருகானா யமன் கிட்ட மாட்டிக்கக்கூடாது. அதே மாதிரி யமன் கிட்ட மாட்டிக்காமல் கிளி வடிவத்தில் வச்சியே இந்த உடம்பை காணாமல் போகுன்ற பிளான்லாம் நான் போட்டதே இல்லையே. ஏதோ அந்த உடம்பை வச்சு கூடு விட்டு கூடு பாஞ்சு பற்றியா அந்த சம்பந்தாண்டார் எதிர்க்க பாரிஜாத மலர அந்த பிரபுட தேவராயர் அந்த அரசன்கிட்ட நான் கொடுத்து பேர் வாங்கலான்ற இடத்துல இருக்கும்பொழுது உடம்பே காணாமல் பண்ணிட்டே. அப்போ எல்லா பிளானும் யார் போட்டது? எனக்கு கிளியாக மாற்றின பிளான் யார் போட்டது? உடம்பு இருந்தால் தானே அதுலேருந்து உயிர் எடுக்க வருவான் யமன். அந்த உடம்புலேருந்து உயிர் தானாக கிளியாக மாறிடுச்சு. இப்போ கிளி அப்படியே முருகன் கிட்ட போயாச்சு. அப்போ யமன் கிட்ட போகக்கூடாதுன்ற வேண்டுதலை கேட்டுட்டே முருகா, எந்த இடத்துல ஒன்று வேண்டும்? ஒன்று தான் நான் நிறைய கோயில் போயிட்டேனே. மயிலை கபாலீஸ்வரர் கோயிலில் போய் ஒன்று பாடியிருக்கேன், மருந்தீஸ்வரர் கோயிலில் பாடியிருக்கேன். அருணகிரியார் பாடாத தலம் என்ன? திருச்செங்கோட்டில். கரெக்ட் அங்கே தான் உங்ககிட்ட வேண்டின முருகா. கரெக்ட், அது மாதிரியே பண்ணிட்டா. அப்போ அந்த அனுபவத்தில் திருச்செங்கோட்டு முருகனை நான் மறந்துட்டு சொல்ல முடியுமான்னு ஒரே ஒரு முருகத்தலம், அதுதான் திருச்செங்கோட்டு வேலவன். இந்த திருச்செங்கோட அந்த மலையில் இவ்வளோ பெரிய நாகம் ஒன்று இருக்குங்க, அதனால் நாக அச்சலம்னு பேர். இப்போ அந்த ஊர் ராஜாவுக்கு பக்கத்து ஊர் ராஜா ஒரு SMS அனுப்புகிறார், ஓலை அனுப்புகிறார். நான் சும்மா SMSன்றேன், ஓலை அனுப்புகிறார். என்ன, இந்த இடத்துல ஒரு பெரிய கவிஞர் ஒருத்தர் வந்தார், பயங்கர புலமை, வராரு, நம்ம ஊரில் இருக்கிற புலவர்களோடலாம்
வாதிட்டு அவங்கள தோக்கடிச்சு நம்மளெல்லாம் அசிங்கம் பண்ணிவிட்டு நிறைய ப்ரைஸ் வாங்கின்னு போகிறாரு. பார்த்துக்கோ, அடுத்தது அவர் ஊருக்கு தான் வரப்போகிறாராம், உன்னுடைய புலவர்களையெல்லாம் ஆயத்தமாக இருக்க சொல்லு. இது ராஜாவுக்கு வந்துட்டோன்னே ராஜா பார்த்தார். எல்லா புலவர்களையும் கூப்பிட்டார். நாளைக்கு இந்த மாதிரி ஒருத்தர் வரார் போல இருக்கு. பக்கத்தூர் ராஜா சொன்னார், அக்கறையில் சொன்னாரோ இல்லை நீயும் அனுபவின்னு சொன்னாரோன்னு தெரியல, ஆனால் நியூஸை கொடுத்துட்டார். அதனால் எல்லா புலவர்களும் ரெடியாக இருப்பீங்களாம், ரொம்ப டஃப்பாக கேட்பாங்களாம், தோக்குறவங்கள அவங்களுக்கு அடிமையாக வேற கூட்டின்னு போயிடுவாங்களாம். அச்சோ அப்படின்னு பயந்துட்டான். நான் அடிமையாக போனோமா இந்த புலவரோடு? நாங்கள் வரல ராஜா. என்ன நீங்கள் தானே தலைமை புலவர்கள், என்ன எல்லாரும் வரலன்றீங்க? இல்லை ராஜா, அப்போ வந்து யாரையாவது கோத்து விட்டுருவாங்க, பார்த்துருக்கீங்கள. இப்போ எனக்கு பாயசம் வேணும்னா அதை இவங்களுக்கு பாயசம் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் எனக்கு போடுங்கன்னு சொல்கிறது ஒரு பழமொழி நம்ம ஒரு இது உண்டுல்ல. அது மாதிரி கோயிலில் ஒருத்தர் இருப்பார். ஏன்னா கோயிலில் ரொம்ப சிறந்த புலமை வாய்ந்த ஒரு முருகன் அடிமை இருக்கார். அவரை ராஜா பலமுறை கூப்பிட்டு நான் உங்களெல்லாம் நரத்துதி பாட மாட்டேன்னு சொல்லிட்டார். சில பேர் இறைவனை பாடினவாயால் எந்த ஒரு மனிதர்களையுமே பாட மாட்டார். ஆனால் ஞானசம்பந்தர் மங்கையர்க்கரசியாராக பாடிட்டார். அப்போ அவ்வளோ சிறந்த சிவனடியாராக இருக்கிறதுனால தானே மங்கையர்க்கரசி வளவர்கூன் பாவை வரிவளை கை மட. நான் கொஞ்சம் பூபாலம் பாடிக்கிறேன், யாருக்காவது நான் பேசி பேசி தூக்கம் வந்தேன்னா பூபாலம் எழுப்பிடும். மங்கையர்க்கரசி வளவர்கூன் பாவை வரிவளை கை மட மாணி. மாணி அவளுடைய இயற்பெயர். பங்கையர் செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாள்தோறும் பரவ பொங்கழலுருவன் பூதநாயகனார் வேதமும் பொருள்களும் அருளி அங்கையர் கண்ணி தன்னொடும் அமர்ந்த ஆலவாயாவதும் இதுவே. சுந்தரர் சில அடியார்களை பாடுறாங்க, மற்றபடி பரிசுக்காக மன்னர்களை பாடுறாங்க இவங்களாம் கிடையாது. அதனால தான் பொய்யடிமை இல்லாத புலவர்க்கும் அடியேன்னு திருத்தொண்டர் தொகையில் ஒரு வரி வரும். அப்படின்னா யார்? பொய்யான அடியவர்கள்னு சுவாமிக்கும் பாடுவாங்களாம், அரசர்கிட்டையும் போய் பாடி ப்ரைஸ் வாங்கிப்பாங்க. அது மாதிரி இருக்கக்கூடிய புலவர்கள்னாலும் அடியான அந்த மாதிரி பொய்யடிமையாகவும் இருந்திருக்கா. ஏன்னா நம்ம பார்க்க போகிற புலவர் அடுத்தது பொய்யாமொழி புலவர்னு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அசைவம் பற்றி பேசக்கூடாது, ஆனால் கொஞ்சம் அசைவமான ஒரு பேரோட முருகன் வரார், சுவாரஸ்யமாக தான் இருக்குது. இது வேறு. இப்போ நான் சொல்கிறது திருச்செங்கோட்டு கதை வேறு. அதில் ஒரு புலவர் இருப்பார், அவர் சொல்லுவாராம், இல்லை நான் மன்னனெல்லாம் பாடவே மாட்டேன். மன்னனுக்குமே கொஞ்சம் வருத்தம் உண்டு, நம்மளை பாடவே மாட்டேன்றானே. ஆனால் மன்னனுக்கு கேட்டால் அசிங்கம் இல்லையா? ஆனால் நான் சே அவர் சுவாமியை பற்றி பாடுறவர், அவரை போய் அழியக்கூடிய உடல் இருக்கிற என்ன போய் பாட சொல்லாமான்ற மாதிரி சொன்னாலும் மன்னனுக்கு கொஞ்சம் வலி தான். நல்லா பாடுறார், நம்மளை பற்றி பாட மாட்டாராமா, அரசு வேலை வேண்டாமாம்மா அப்படிலாம் இருக்கும். அதனால் சுற்றி இருக்கிற புலவர்கள் எல்லாரும் மன்னா நம்ம ஊரில் தான் ஒரு பெரிய புலவர் இருக்காது, முருகரை மட்டும்தானே பாடுறாரு, அவர் முருகனை வணங்கி வணங்கி பாடுற புலமையை பார்த்துலாம், அவரையும் இவரோட கோத்து விட்டுறக்கூடாதுன்னு நான் ஐடியா கொடுத்தான். மன்னனும் இதுதான் சான்ஸு, சரி அப்போ அவர்கிட்ட சொல்லிவிடுங்க, அவரையே ஆயத்தமாக இருக்க சொல்லுங்க, ஏன்னா நீங்களாவது என்ன பாடுறீங்க, அவர் எப்போவுமே இருக்கக்கூடிய சுவாமியை பாடு. சரி போயாச்சு. அங்கே போய் அவர்கிட்ட சொல்லிட்டாங்க. அவருக்கு அவ்வளோ பெரிய புலமெல்லாம் கிடையாது, சுவாமியை தான் பாடுவேன்றது ஒரு கொள்கை. அதனால் இரவெல்லாம் அழ ஆரம்பிச்சிட்டான். இது என்ன சாமி, என்ன போய் கோத்து விட்டுட்டாங்க, முருகா எனக்கு தெரியாது அப்படின்னு அவர் ரொம்ப வருத்தப்படுறார். அடுத்த நாள் காலையில் பெரிய பல்லக்கில் அவங்க எதிர்பார்த்த புலவர் வந்துட்டார். சும்மா ஜம்முன்னு பட்டு பீதாம்பரம் போட்டு நிறைய பேர் வராங்க அவருக்கு, தொண்டர்கள். ஏன் எந்த ஊருக்கெலாம் போய் யாரெல்லாம் தோக்கடிக்கிறாங்களோ அவங்க அடிமையாக வந்துடுறாங்களே, அதனால் நிறைய ஆள்பலம் மாறி மாறி தூக்கிண்டு பாவமாக வராங்க. இப்படி தான் வரார். இப்போ நான் சொல்கிற காட்சியெல்லாம் ஏதோ திரைப்படத்தில் பார்த்த மாதிரி இருக்குல்ல, உங்களுக்கு படம் ஞாபகம் இருக்கா? ஆனால் இது வேறு, அது மதுரை, இது திருச்செங்கோடு. அப்பா பிள்ளைக்கெலாம் இதே வேலை தான். அது அப்பா திருவிளையாடல், இது பிள்ளையுடைய திருவிளையாடல். அதே மாதிரி அப்படி சிவிகையில் இப்படி வச்சுட்டு ஒருத்தர் வரார் ஜம்முன்னு. அப்படி வரும்போது இந்த மலையை பார்க்குறார். அப்படி பார்க்குறார், அங்கே பெரிய நாகம் இருக்கும். அதை பார்த்துட்ட உடனே கட்டளை கலித்துறை அப்படின்ற ஒரு தமிழில் அந்த புலவர்கள் பாடுறாங்க இல்லையா, அந்த கவிதை முறையில் நிறைய இருக்குது. வெண்பா அதில் கட்டளை கலித்துறை. கட்டளை கலித்துறை அப்படின்னா ரொம்ப எளிமையெல்லாம் கிடையாது. நேரிசையில் ஆரம்பித்தா 17 லெட்டர்ஸ் இருக்கணும், இல்லைன்னா நிறைசைனா 16 இசை 16 எழுத்துக்கள் இருக்கணும். இதெல்லாம் பிளான் பண்ணி இதில் பண்ண முடியுங்க, எப்படிங்க அப்படியே வரும்?
ஆனால் அப்படி வந்திருக்கு. அதுதான் முருகன் அருள் பெற்றவர். அபிராமப்பட்டருக்கு அப்படியே இங்கே பெரிய தீக்குழி இருக்க மேலே இருந்து கிடுகிடு கிடுகிடு கிடுகுன்னு பாடுறாருன்னா, ஒரு நிமிஷம் ராஜா அடுத்த பாட்டு யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொன்னால் ராஜா எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுருப்பார். அரிதண்டம்னு அந்த தண்டனைக்கு பேர். 100 கயிறை கட்டிட்டார் ராஜா, ஒன்று ஒன்றா வெட்டின்னு வரும். அவங்க வெட்டுற வேகத்துக்கு இவர் பாடிட்டாரு. தாரமருக்கு 1 நிமிஷம் மிகமாலையும் சாத்தும் தில்லை ஊரத்தம் பாகத்துமை மைந்தனை உலகேழும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் நிற்க கணபதி நிற்க கண்டோரி உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்க மாதுளம் போது மலர்க்கமலை துதிக்கின்ற மின்கொடி. இப்படியே அவருக்கு பாடிச்சு. அடுத்தது துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளில் வந்துட்டே இருக்கே. இந்த பாடல் எந்த ரூம்லேயும் அவர் உட்காந்து பிளான் பண்ணிலாம் எழுதியிருக்க முடியாது. அந்த அளவு அவர்களுக்கு வாயை திறந்தா பாட்டு வந்துடும். அதில் தான் நிறைய பேர் சொல்லுவாங்க, அவங்க வாயை சேர்ப்பாங்க, குரல் சுவாமி தான். அப்படி இத்தனை குரலில் சுவாமி மிமிக்ரி பண்ணுவாரா? நிறைய குரல் வந்திருக்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎம்எஸ் ஐயாவே ஒரு நடிகருக்கு பாடும்பொழுது அவர் பாடுற மாதிரியே இருக்கும், இன்னொரு பிரபல நடிகருக்கும் பாடுவார் அவர் தான். அப்போ அவர் பாடுற மாதிரி இருக்கும். நடிகர் பேர்லாம் உங்களுக்கு தெரியும் நமக்கு. ஆனால் 2 பேர் பாடும்பொழுது நம்ம என்ன சொல்லுவோம், படத்தில் பார்க்கும்பொழுது இப்போ பாரு இந்த நடிகர் பேரை சொல்லி இப்போ இவர் பாடுவார் பாருணும், ஆனால் அவர் வாயை சேர்ப்பார். உண்மையிலே யார் பாடுறாரு? டிஎம்எஸ் ஐயா தான் பாடுவார். அப்போ மனுஷங்களுக்கே இத்தனை பேருக்கு பாட முடியும்னா கடவுளுக்கு எல்லார் மாதிரியும் பாட முடியும். அப்போ வாயை திறந்தா தமிழும் பேச்சும் எல்லாம் வருதுன்னா அது கடவுள் போட்ட பிச்சை. அது என்றைக்குமே மறக்கக்கூடாது. டக்குன்னு ஒரு நரம்பு கட் ஆகிடுச்சுன்னா எதுவுமே தெரியாது, எதுவுமே தெரியாது, அவ்வளோதான், நின்று போயிடும், எல்லாமே நின்று போயிடும். தன்னுடைய அனுபவத்தை திருமதி பாரதி பாஸ்கர் அவர்கள் நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. ஒரு நாள் எங்கள் அலுவலகத்துலேருந்து போகிறாங்க, எங்கள் அலுவலகத்தில் தான் பெரிய பதவியில் இருந்தவங்க. ஒரு நாள் கம்பெனிலேருந்து என்னாச்சு மேடம்னு கேட்குறோம். அதுக்கப்புறமா வந்துட்டு அப்புறம் எங்கேயும் எங்கள் பின் கழுத்து இந்த இடம் வலிச்சுட்டே இருந்தது. ஆஃபீஸ் காலில் இருக்கேன், போனால் ஏதோ ஒரு விதமான பிரச்சனை, மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இதெல்லாம் ஏன் வருதுன்னு காரணமே தெரியாத பிரச்சனைன்னு என்னையும் அறியாமல் மயங்கி விட்டேன் பெரிய மருத்துவமனைக்கு போய். அப்போ மறுபடியும் வந்திருக்கின்றார்கள் என்றால் இறைவன் கொடுத்த அருள். அப்போ போனதுக்கு காரணமும் அவனுடையது தான். அப்போ ஒரே ஒரு நரம்பு எடுத்துட்டா சிலருக்கு பேச முடியாமல் போயிடுதுங்க. அன்றைக்கி சுதாசேஷன் அம்மா சொன்னாங்களே, மனித உடல் பார்த்தா அதை விட அந்த மூளையை பார்த்தா காலிஃப்ளவர் மாதிரி இருக்குது. இந்த கடவுள் என்னென்ன கனெக்ஷன் கொடுத்துருக்கான், என்னென்னவோ ஞாபகம் இருக்குது. அன்றைக்கே சொன்னேன் இல்லையா, நம்ம யாரோ பண்ண 20 வருஷம் முன்னாடி நம்ம மாமியார் மாமனார் பேசினதெல்லாம் ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி நல்லாவே ஞாபகம் இருக்கும். ஆனால் போன பிறவி இது ஞாபகம் வர மாட்டேங்குது. அம்மா வயிற்றில் இருந்தது ஞாபகம் இல்லை, போன பிறவி ஞாபகம் இல்லை, நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து ஞாபகம் இருக்குது. அப்போ என்ன இருக்குது இங்கே? நம்மளால் அதை பண்ண முடியலையே. சின்ன காலிஃப்ளவர் தான் பண்ண முடியுது, அது மாதிரி இருக்கிற அந்த மூளையை பண்ண முடியல. அந்த மூளையை பார்க்கும்பொழுது எனக்கு இப்படி ஒன்று அதிசயம் இருக்கா அப்படின்றதான். இப்போ இவர் வராரு, ரொம்ப தோரணையாக வராரு. யார்? நம்ம அந்த கவிஞர் வந்துட்ட உடனே என்ன ஆச்சு, இந்த மலையை பார்க்குறார். அங்கே இருக்கிறவங்கள பார்த்து ரொம்ப பெருமிதம். ஏன்னா அவர் ஜெயிச்சுட்டு இங்கே இருந்தோம் நிறைய அடிமையை கூட்டின்னு போகிறாங்கன்றதுனால அவர் அந்த மலையை பார்த்தார். மலையை பார்த்துட்டு அங்கே இருக்கிறவங்க கிட்ட கேட்குறார், இது என்ன மலை? திருச்செங்கோடுன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். அங்கே இருந்த ஒருத்தர் பாவம், இதுவா ஐயா வணக்கம், பார்க்க பெரிய ஆள் மாதிரி இருக்கீங்க, இது நாகாச்சலம் மாட்டின்ட. அழகாக கவிதையில் கட்டளை கலித்துறையில் பாட ஆரம்பிச்சிட்டார். நாகாச்சலம்னு பேர் இருந்தால் பாம்பு படம் எடுத்து ஆடாமோ, நான் பாம்பு படுத்துன்னு இருக்கு அப்படின்னு ஹாஸ்யமாக கேட்குறாராம். பெரிய ஆட்கள் நீங்கள் கூட யோசிச்சு பாருங்களேன், நம்மளுடைய மேனேஜரோ இல்லை வீட்டில் இருக்கிற பெரிய ஆட்களோ எப்படிப்பட்ட ஜோக் சொன்னாலும் சிரிப்போம். ஞாபகம் இருக்கா? அவன் என்ன சொன்னாலுமே பெருசாக சிரிச்சிருவோம். அது நம்மை மீறி வரக்கூடிய ஒரு பழக்கம். அது மாதிரி இவர் ரொம்ப அறிவாளியாக கேட்கணும்னு சொல்லிட்டு, இது பாம்புன்றீங்க, படம் எடுக்கும் ஆடும் பாம்பு படுத்துன்னு இருக்கே அப்படின்னு கேட்டுட்டாராம். அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் என்ன சொல்லணும்னு தெரியல. அப்படியே ஆணவமாக கேட்டு அடுத்த வரி பாடலான்னு பார்த்தா இவருக்கு வார்த்தை ஸ்டக் ஆகிடுச்சு. இவருக்கு ஸ்டக்கே ஆகாது. படம் எடுத்து ஆடாமோ ஐயோ இதுக்கப்புறம் என்னன்னு இவருக்கு தெரியல. டக்குன்னு அந்த சிவிகையிலேருந்து இறங்கிட்டார். இது என்ன எனக்கு முதல் தடவை தடுமாற்றம், எனக்கு இது மாதிரி தடுமாற்றமே வராதே, என்ன ஆச்சு எனக்கு அப்படின்னு பயப்படுறார். ஒன்றுமே தெரில. அப்போ இந்த வேலை வச்சுன்னு ஒருத்தன் இருக்கான் பாருங்க பின்னாடி, அவன் இந்த வேலை ஒரு கோலாக மாட்டின்ட்டு மாடை மெச்சுன்னு வரான். அந்த மாடு ஆடலாம் யார்? நாம தான். நம்மளை அவன் ஒருத்தன் மேய்ச்சா தானே உண்டு. அவன்ற ஒரு மாடு மேய்ப்பவன் இருந்தால் எந்த இடத்துக்கு போனாலும் நம்மளை கூட்டின்னு வந்துடும். தெரியாத பாதையில் போய் மாட்டிக்கிறோம், கூட்டிகிட்டு வந்துட மாட்டானா? அவன் மாடு மேய்ப்பனாக இருந்தால் எந்த இடத்துக்கு வேணாலும் நம்ம போகலாம். அப்படியே மாடு மேய்க்கிற மாதிரி ஆடு மாடெல்லாம் பண்ணினேன்.
என்னங்க சாமி இங்கே நடுவில் நின்றுட்டுருக்கீங்க? கூட இருந்தவங்கலாம் அப்படியே இருக்காங்க. அடப்போப்பா, எனக்கு அவருக்கு வேர்க்குது, என்னவோ ஆகுது. எனக்குள்ளே இருந்த கவிதை புலமை என்ன ஆயிடுச்சு, அடுத்த வாரம், அதாவது ரொம்ப உயரத்தில் இருந்தவங்களுக்கு கீழே வந்தால் தாங்கவே முடியாது. அடுத்த வார்த்தை வரல. நீங்கள் சொல்லுங்கள் சாமி. என்ன? இல்லை, நான் ஒரு கட்டளை கலித்துறையில் ஆரம்பிச்சிட்டேன், அடுத்த 2 வரி வரல. நீங்கள் சொல்லுங்கள் பாட்டை. அடப்போப்பா, மாடு மேய்க்கிறப்பேன். அப்படி போப்பா சாமி, எனக்கு கூட கொஞ்சம் கவிதை எழுத வரும். இன்னும் கோவம் வருது. ஒருத்தன் மாடு மேய்க்கிறவன் தன்னை வெறுப்பேற்றினா என்ன சொல்லிடுவியா? நான் சொல்கிற கட்டளை கலித்துறைக்கு சொல்லு பார்க்கலாம். இந்த மாதிரி ஏன் பாம்பு படம் எடுத்து அடமப்படுத்துன்னு இருக்குன்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்ட உடனே வள்ளிக்குமரன் அப்படின்ற ஒரு பாடலோட அதுக்கு பதில் சொன்னாராம் முருகன். அந்த ஆடு மேய்ப்பனா, நாளைக்கு அந்த பாட்டையும் எடுத்துகிட்டு வந்து சொல்லி காமிக்கிறேன். அதனுடைய பொருள் என்னென்னா, அது எப்படி அந்த பாம்பு ஆடும், அங்கே வள்ளியோடு இருக்கிறான் முருகன். முருகன் கிட்ட அவனுடைய காவலுக்கு அவனுடைய வாகனமாக மயில் இருக்கும் பொழுது எப்பேற்பட்ட பாம்பும் அந்த மயிலுக்கு அடங்கி படுத்துதான் இருக்கும் அப்படின்னு பொருள்படுற ஒரு கட்டளை கலித்துறையை முடிக்கிற மாதிரி பாடிட்ட உடனே, இவ்வளோ அழகாக பாடுறியப்பா, இந்த ஊரில் மாடு மேய்க்கும் சிறுவன் கூடவா இவ்வளோ பாடுவான்? ஆமாம். யாருப்பா உனக்கு குரு? அது ஏன் கேட்குறீங்க? இவர்கிட்ட சொல்லிட்டாங்க முன்னாடியே, யார் நாளைக்கு உங்கள் கூட வாதாட போகிறாங்கன்னு. அவர் பேரை சொல்லி, அவர் தான் எனக்கு குருவாக இருந்தார், இப்போ இல்லை. ஏன் தெரியுமா? நீ மாடு தாண்டா மேய்க்கிற, நான் என்ன சொல்லி கொடுத்தாலும் புலமையே வரமாட்டேங்குதுன்னு அவர் ஸ்கூலை விட்டு என்னை அனுப்பிட்டார். அவர் ஸ்கூல்லேருந்து ட்ராப் அவுட் ஆன ஒரு மாணவனா. அச்சோ, அவர்கிட்ட ட்ராப் அவுட் ஆனவனே இவ்வளோ அறிவாக இருந்தா அப்போ அவர் எவ்வளவு அறிவாக இருப்பார் அப்படின்னு போயிட்டார். நாதவிந்து கலாதி நமோ நம, வேத மந்திர ஸ்வரூபா நமோ நம, ஞான பண்டித சுவாமி நமோ நம, வெகு கோடி. பாடுறவங்க அப்படியே பாடலாமே. நாம சம்பு குமாரா நமோ நம, போக அந்தரி பாலா நமோ நம, நாகபந்த மயூரா நமோ நம, பரசூரர் சேததண்ட வினோதா நமோ நம, கீத கின்கினி பாதா நமோ நம, தீர சம்பிரம வீரா நமோ நம, கிரிராஜ தீபமங்கள ஜோதி நமோ நம, தூய அம்பலலீலா நமோ நம, தேவ குஞ்சரி பாகா நமோ நம, அருள் தாராய். ஈதலும் பல கோலால பூஜையும், ஓதலும் குணாச்சார ரீதியும், ஈரமும் குரு சீர்பாத சேவையும் மறவாத, ஏழ்தலம் புகழ் காவேரியால் விளை சோழ மண்டல மீதே மனோகர, ராஜகம்பீர நாடாளும் நாயக்க வயலூரா, ஆதரம் பயில் ஆரூரர் தோழமை, சேர்தல் கொண்டவரோடே முன்னாளினில், ஆடல் வெம்பரி மீதேறி மா கையிலேகி, ஆதி அந்த உலாவாசு பாடிய சேரர் கொங்குவை காவூர்ண நாடதில், ஆவினன் குடி வாழ்வான தேவர்கள் பெருமாளே. ஆ காமதேனு பசு, இனன் சூரியன், ஆ இனன் குடி. அப்படிப்பட்டது இன்றைக்கும் ஆவினன் குடின்றது மலைக்கு கீழே இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய பெரியநாயகி அம்மன் ஆலயத்தில் ஆவினன்குடி முருகன், அதுதான் திருப்புறக்காற்றுப்படையில் வருது. மலை மேலே இருக்கிறது போகரால் ஸ்தாபிக்கப்பட்ட நவபாஷான சிவம். போகர் நவபாஷானத்தையும் போட்டு ஒரு மருத்துவ கலவையை போட்டதால் பழனிமலை முருகன் மருத்துவமாகவே மாறிட்டான். அவனுக்கு அபிஷேகம் செய்யும் நீராகட்டும் பாலாகட்டும் அதை உட்கொண்டால் அது மருந்து.
ஆனால் அதே கலவையில் நவபாஷானத்தை அப்படியே வச்சுட்டார் திருச்செங்கோட்டில். மேலே அந்த மருத்துவ கலவையை அவர் போடலை. அதனால் ரொம்ப ஜாகிரதையாக செங்கோடு முருகனுக்கு அபிஷேகமே கிடையாது. ஏன்னா அதில் பட்ட நீர் கூட யாரும் குடிச்சிடக்கூடாது, முழுக்க முழுக்க விஷம். அதே ஃபார்முலா அதில் கொஞ்சம் மாடிஃபைடு இங்கே பழனி முருகன். அதுக்கு முன்னாடி அந்த மருத்துவ ரசாயனம் கலக்காத முருகன் செங்கோட்டு. அதனால் திருச்செங்கோட்டு முருகனுக்கு அபிஷேகம் கிடையாது. ஆனால் பார்க்க அழகாக இருப்பான். அங்கே அர்த்தநாரீஸ்வரருக்குத்தான் அபிஷேகம் எல்லாமே நடக்கும். இந்த பழனி முருகன் பார்த்தாச்சா, திருச்செங்கோடு பழனி இதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ இவரே அந்த ஸ்கூல்லேருந்து துரத்தி அடிக்கப்பட்ட இந்த வேலன், இந்த மாடு மேய்க்கிற பையன் எப்படி இருந்தால் அந்த ஆள் எப்படி இருப்பார்? ஒன்று பண்ணுறேன், உன்னுடைய குருவுக்கு நான் எடுத்த எல்லா காணிக்கையும் சமர்ப்பணம், நான் வரல அப்படின்னு அவர்கிட்டயே நிறைய பொருளை கொடுத்துட்டு போயிட்டார். இப்போ அவ்வளவு நாள் ஏழையாக நரத்துதி பாடமாட்டேன் அப்படின்னு இருந்த அந்த ஏழை புலவருக்கு முருகன் கொடுத்த சன்மானம் இவ்வளோ மரியாதை. இதே மாதிரி தான் அந்த திருவிளையாடலையும் சிவன் செஞ்சதை பார்ப்போம். இப்போ கொஞ்சம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்து நல்லா கொஞ்சம் நிறைவாக வச்சுக்கலாம் அப்படின்னு அடியேன்னு பார்த்தேன். பொய்யாமொழி புலவர். இந்த புலவர் பார்த்திங்கன்னா ரொம்ப குரு பக்தியோடு இருக்கார். குரு பக்தியே பார்த்திங்கன்னா எதுவும் தெரியலன்னு இருந்தாலும் போதுங்க, நம்மளை காப்பாற்றிடும். குருக்கிட்ட எதுவுமே தெரியலன்னு இருக்கணுமா, குரு சொன்னால் யோசிக்கக்கூடாதான். அதனால தான் அடியேனுடைய விண்ணப்பம், குரு வேணும்னு நினைங்க. சில பேருக்கு ஏற்கனவே குருமார்கள் இருப்பாங்க, குரு இல்லை என்ன யார் இருப்பாங்க, குரு வேணும்னு நினைங்களேன். சுவாமி உங்களை குருநாதரை காண்பிப்பார். வாழ்க்கையில் குருன்றது அவ்வளவு அவசியமான ஒன்று. இவர் அம்மா அப்பாவுக்கு பிறந்தாலும் நல்லா படிக்கிறார், குரு மேலே ரொம்ப பட்டு. குரு இவருக்கு ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போயிருக்கார். உத்தரகோச மங்கைக்கும் மாணிக்க வாசகருக்கும் தொடர்பு உண்டு, உங்களுக்கு தெரியும் இல்லையா? அன்றைக்கி திருப்பெருந்துறையை பற்றி பார்த்தோம். உத்தரகோச மங்கையில் முதல்ல சுவாமி குருவாக 1000 மாணவர்களுக்கு அந்த குளப்படிக்கரையில் உபதேசம் பண்ணுறார். 1000 மாணவர்கள் சுவாமி குரு வடிவம் தாண்டி ஆதி சிதம்பரம்னு பேர் உத்தரகோச மங்கைக்கு. பழம்பெரும் தலம் திருவாரூர் எப்படியோ அது மாதிரி உத்தரகோச மங்கையும் நம்ம காலத்தால் வரையறுக்கவே முடியாது. இந்த இடத்துல ஒரு 1000 மாணவர்களை உட்கார வச்சு சுவாமி நடத்தின்னு இருக்கார். அப்படி நடத்திகிட்டே இருக்கும் பொழுது மண்டோதரி அழைக்கிறாள். மண்டோதரி ராவணனுடைய இல்லாள், ரொம்ப சிறந்த சிவபக்தி. அவள் அழைச்சா போய் சுவாமி விசிட் பண்ணுவார். ஏன்னா அவள் சொல்லிவிட்டு, அதை பாரு, நான் ராவணேஸ்வரனுடைய மனைவி, டக்குன்னெலாம் என்னால் வெளியில் வர முடியாது, நான் இருக்கேன், யாரும் இல்லாத சமயத்தில் அந்த புறத்தில் நீங்கள் என்னோட பேசிட்டு போ. அந்த அளவு அவளோடு பேசும் ஒரு சகமார்க்கம் சுந்தரரோடு எப்படியோ அப்படி மண்டோதரி கிட்ட உண்டு சுவாமி. அவள் கூப்பிட்டதால் பார்த்தார், 1000 மாணவர்களை பார்த்தார். அப்பா உங்களுக்கான கிளாஸ் முடிஞ்சிருச்சு, இங்கே அப்படியே நீங்கள்லாம் தவத்திலேயே இருங்க, நான் சொன்னதெல்லாம் ரிவைஸ் பண்ணுங்க. நான் மண்டோதரியை பார்க்க இலங்கை போகிறேன், நான் வர கொஞ்சம் நேரம் ஆகும். இந்த உத்தரகோச மங்கை குளத்தில் ஒரு ஜோதி பிழம்பு இப்படி வரும். வந்த உடனே யோசிக்கவே கூடாது, எல்லாரும் டக்குன்னு குதிச்சிருங்க. குதிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மோட்சம் முக்தி கிடைக்கும். சரியா? அப்படியே உட்காருங்க, ஜோதி வர வரைக்கும் காத்துட்ருங்க. சரி, 1000 பேரும் உட்காந்துட்ருக்கு. இவர் போயாச்சு மண்டோதரியை பார்க்க. கொஞ்ச நாள் ஆகுது. கொஞ்ச நாள் ஆன உடனே இவர்கள் எல்லாம் தவத்தில் இருக்கிறார்கள். தவத்தில் இருக்கும் பொழுது ஒரு ஜோதி பிழம்பு தீச்சுடர் ஒன்று வருது. குருநாதர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிக்கலை. அவ்வளோ சிறந்த சீடர்கள் அப்படியே டப்புன்னு குதிச்சிட்டாங்க. மோட்சமும் கிடச்சிடுச்சு. ஆனால் 1000 பேர் குதிக்கலை. குதிச்சது பார்த்திங்கன்னா 999 பேர். இப்போ ஒரு மாணவன் யாருன்னு பார்த்தா அங்கே ஒரே ஒரு மாணவன் உட்கார்ந்துட்டுருக்கார். கொஞ்ச நாள் ஆகுது. சுவாமி மறுபடியும் வர எல்லாருக்கும் மோட்சம் கொடுத்தாச்சுன்னு பார்த்தா ஒரு மாணவன், என்னப்பா நீ குதிக்கலையா அப்படின்னு. இல்லை சாமி குதிக்கலாம் தான் பார்த்தா, ஆனால் உங்கள் சுவடு ஏடுகளெல்லாம் விட்டுட்டு போயிட்டீங்க. இது எல்லாமே குருவனுடையது இல்லையா? சில குழந்தைங்கலாம் பார்த்திங்கன்னா கிளாஸில் அட்டெண்டன்ஸ் எடுக்கிறதுக்குனே இருப்பாங்க. நம்ம கூட சின்ன வயசில் நம்ம போய் மிஸ் நாங்கள் எடுக்கிறோம்,
எதாவது மிஸ் கொடுத்தா நாங்கள் பணி செய்கிறோம். நம்ம ஒரு காலத்தில் அது ஒரு ஆசையாக இருக்கும். இப்போ அதை பார்த்தா ரொம்ப சிரிப்பாக கூட இருக்கும். ஆனால் அந்த சமயத்துலேயே நம்மையும் அறியாமல் குரு சேவைக்கோ அல்லது ஒரு தலைமை பண்புக்கோ இருக்கக்கூடிய ஒரு செயல், ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி அன்றைக்கே வந்திருக்கு. ஒரு பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்றது வந்திருக்கு. அந்த ஒரு குழந்தை அப்படியே இருக்கு. ஏன்பா நீ குதிக்கலையா? இல்லை, உங்களுடைய இந்த ஞான நூல்கள் ஏடுகள் எல்லாமே இங்கே இருக்குது. இதை நான் எப்படி விட்டுட்டு போவேன்? இங்கே விட்டுட்டு நான் மோட்சத்துக்கு ஆசைப்பட்டு குதிச்சிருவேன், மோட்சம் கிடைக்கும். இது விட்டபடியாக இருக்க முடியும். இது எப்பேற்பட்ட நூல்கள், அதனால் வச்சுருவேன். சுவாமி பார்த்தார், நூல்களை எல்லாம் வாங்கினார். உனக்கு இன்னும் ஒரு பிறவி. சுவாமி, இது என்ன? நீ சாதாரணமாக மோட்சம்னா உனக்கு கிடையாது. நீ மறுபடியும் பிறப்ப, திருவாதவூரில் பிறப்ப. திருவாதவூரன்ற பேரால் மாணிக்க வாசகங்கள் எழுதி 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 உன் பேரை சொன்னாலே எல்லாருக்கும் அப்படி ஆனந்தமாக இருக்கும். அது மாதிரி புகழ் பெற்று தான் நீ வரணும் அப்படின்னு சொன்னார். அப்போ உங்களை நான் எப்போ பார்ப்பேன்? அடுத்த தடவை நீ வருவல்ல, பொறுப்பல்ல. சொல்லும்போதே ஏன் தெரில, மாணிக்க வாசகர் கதை நமக்கு தெரியாதா? நான் சொல்லும் பொழுதே ஒரு நிகழ்ச்சி ஆகுதுல்ல. வருவல்ல, பெரிய ஆளாக இருப்பேன், நீ பண்ண புண்ணியம். இன்றைக்கு நாம் ஒரு நல்ல நிலையில் இருக்கோம், ஒரு நல்ல ஆடை உடுத்துகிறோம், நல்ல வீட்டில் இருக்கோம்னா கூட நம்ம எப்போ பண்ண ஒரு புண்ணியம் தானங்க. இந்த புண்ணியம் இல்லைன்னா நம்மளால் இப்படி உட்காந்து கேட்க முடியுமா? இப்போ நாட்டில் ஏதோ ஒரு நாட்டில் அந்த காலத்தில் நம்ம ஊர்லேயே லைட் நிறுத்திடுவாங்களாம். எங்கள் பாட்டி காலத்தில் ஏதோ ஒரு அறிக்கை வருமா, அது வந்துட்ட உடனே லைட்டை எல்லாரும் நிறுத்திடணுமா. ஏன்னா அந்த சமயத்தில் குண்டு போட்டாங்களாம் ஊருக்குள்ளே. அந்த இடத்துல ஊர் இருக்குதுன்னு தெரியக்கூடாது. அது மாதிரிலாம் இருந்தால் அந்த மாதிரி ஜெகஜோதியாக சுவாமியை பார்க்க முடியுமா? இப்போ இந்த மட்டில் இந்த காலத்தில் சுவாமி நம்மளை பார்த்துக்க வச்சுருக்காரு. அந்த சமயத்திலேயே அவங்க சைவத்தை வளர்த்தெடுத்து வந்துட்டாங்களே. அப்போ கோயிலில் படையெடுப்புலாம் நடந்ததே. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலின் மூர்த்தங்களையெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் காப்பாற்றினாங்களே. சிதம்பரத்து நடராஜாவை காப்பாற்றி கொடுத்துட்டாங்களே. ரங்கநாதர் நம்பெருமாளை காப்பாற்றி கொடுத்துட்டாங்களே. எவ்வளோ பேர் உயிர் பேருக்கு தெரியுமா? பங்குனி உத்திரம்ன்றதை நம்ம கொண்டாடுறோம். எங்கள் ஊரில் அங்கே கல்யாணம் நடக்கும் கபாலீஸ்வரருக்கு. பங்குனி உத்திரம் என்பது ஸ்ரீரங்கத்தில் சேர்த்தி உற்சவம்னு நடைபெறும். ரங்கநாதரும் ரங்கநாயகியும் ஜோடியாக இருக்கிற நாள் அதுதான். இல்லைன்னு வைங்களேன், இவர் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருப்பார். சிங்க நடை, ராஜ நடைன்னு அவர் நடக்கிற அழகாக பார்க்கணும். ரங்கமன்னார் அப்படி வந்து நடக்க ஆரம்பித்தானா அந்த பாதம் தாங்கிகள் இப்படி நடப்பாங்க. அவர் கூட நீங்கள் நடந்து போயிடுங்களேன், முடியாது, ஓடணும். ஓடினா தான் அவரை பார்க்க முடியும்லாம். குடு 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 நடப்பார். இவ படிதாண்டா பத்தினி, ரங்கநாயகி படிதாண்டி வரமாட்டான். ஆனால் பங்குனி நாள் சேர்த்தி உற்சவம். ஒரு பக்கம் திருவாரூரில் பங்குனி உத்திரம் அப்படி இருக்கும், மயிலையில் பங்குனி உத்திரம் அப்படி இருக்கும், திருப்பரங்குன்றத்தில் இருக்கும். இங்கே அன்றைக்கி தான் சேர்த்தி உற்சவம். சேர்த்தி உற்சவத்துக்கு சுவாமிக்கு ஸ்க்ரீன் போட்டு அலங்காரம் பண்ண உள்ளே போனாங்க. அப்போ முகலாய படையெடுப்பு வந்தது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு அலங்காரத்துக்கு மூடிய சுவாமி திறக்காமல் நம்மாழ்வார அவர்கள் காப்பாற்றி பல வருடங்களுக்கு அப்புறம் தான் ரங்கநாதர் வந்தார். வெளியில் சுவாமி திறந்துரும்னு உட்கார்ந்துட்டு இருந்த பல பக்தர்கள் சுமார் 10,000 பேர் அந்த 2 நாளில் உயிரை விட்டுட்டான். எங்கே அவங்க சுவாமின்னு வெட்டி 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 பண்ணாங்க. ஸ்ரீரங்கம் காவிரி ஆறு எப்படி ஓடிச்சோ ரத்த ஆறு ஓடியிடும். அதெல்லாம் மீறி வந்திருக்காங்க. நமக்கு பக்தி எளிமையாக கொடுத்துருக்காங்க நம்முடைய முன்னோர்கள். இல்லைன்னா நடராஜாவை நம்ம பார்த்துருக்க முடியுமா? எப்படி இருந்திருப்பார் அந்த நடராஜர்? நாவுக்கரசர் இப்படி உருகி பாடுறாரே, குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிஞ்சிரிப்பும் பனித்த சடையும். என்ன மாதிரிலாம் சிரிக்க மாட்டாராம், ஈன்லாம் குமின் சிரிப்பு, அழகு சிரிப்பு, குமின் சிரிப்பு, குனித்த புருவம். வந்துட்டியா? இப்போ நான் பேசுகிறேன், யாரோ தெரிஞ்சவங்க தான் அப்படி தானே பண்ணுவோம். வாங்க வாங்க வாங்கன்னு எழுந்து போக முடியுமா? சபை நாகரிகமா? அப்படி வா அப்படின்றாரா நாவுக்கரசரை பார்த்து. குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்பும் பனித்த சடை. ஏன் இப்படி இருக்கு சடை? அடுத்த தடவை போய் நடராஜர் இமேஜின் போட்டு உங்கள் மொபைலில் ஜூம் பண்ணி பாருங்கள். டான்ஸ் ஆடும் பொழுது தலை இப்படி இருக்காது, நம்ம பின்னலும் முடியும் இப்படி பறக்கும். பார்த்துருக்கீங்களா? டான்ஸ் ஆடுறோம், அவ்வளோ வேகமாக நம்ம ஆடுறதில்லை, விட்டுருங்க. நம்ம எங்கே ஆடுறோம்? ஆனால் வேகம் வேகமாக தலையை இவ்வளோ பெரிய ஜடாமுடியோட ஆடினா எப்படி இருக்கும்? எல்லா டைரக்ஷனும். இப்போ நடராஜா முடி எப்படி இருக்குது? அது வேகமாக ஆடும் பொழுது எடுத்த ஃபோட்டோ நீங்கள் பார்க்குற நடராஜர். அதை ஏன் நான் உங்களை ஜூம் பண்ணி பார்க்க சொன்னேன் தெரியுமா? அவர் இப்படி ஒரு முடியில் கங்கை இப்படி ஒட்டிகிட்ருப்பா. இதை நீங்கள் எவ்வளோ பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரில. கங்கை வழுக்கின்னு போகிறா. கட்டி வச்சா ஒழுங்காக இருப்பா, கட்டி இருக்கும் பொழுது சுவாமி கிட்ட பாதுகாப்பாக இருக்கா. இவர் தலையை விரித்து இப்படி ஆடினார்னா
அவள் ஒரு முடியை பிடிச்சிட்டு இப்படி வழுக்கின்னு போவா. அதனால் நடராஜருடைய இமேஜின்னு போட்டு நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓரமாக கங்கை ஒரு முடி நுனியில் பிடிச்சின்னு இருப்பாள் நடராஜர் மூர்த்தத்தில் மட்டும். இப்போ எவ்வளோ அழகாக இருக்குது. அப்போ அந்த நடராஜரை மனித பிறவையும் வேண்டுவதையும் மாநிலத்தேன்னு பாடிட்டாரு. அவரை பார்க்காம இருந்திருந்தால் நம்ம எவ்வளோ பெருசை மிஸ் பண்ணியிருப்போம் வாழ்க்கையில். அப்படி பாதுகாத்து கொடுத்தது தான் நம்முடைய முன்னோர்கள். இன்றைக்கி எந்த பிரச்சனையும் கிடையாது. ஜெகஜோதியா முருகரை நம்ம பார்க்கலாம். நம்ம வழிபாடு மட்டும்தான் செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு நிலையில் சுவாமி கொடுத்துருக்கோம். அப்போ மாணிக்க வாசகர்கிட்ட சொன்னார், குரு சிஷ்யனாக தானே இந்த பிறவியில் நம்ம பந்தம் போகுது, அடுத்த பிறவியில் நம்ம 2 பேரும் குரு சிஷ்யனா ஒரு நாள் வி வில் மீட் அப்படின்னு போகிறோம். திருப்பியும் திருப்பெருந்துறையில் 2 பேரும் குரு சிஷ்யர்களாக போன பிறவி தொடர் திருப்பெருந்துறையில் நடக்குது. அதனால தான் அவரால் உத்தரகோசம் அங்கேயும் விட முடியாது, திருப்பெருந்துறையும் மாணிக்க வாசகரால் விடவே முடியாது. இப்படி குருவின் பால் ரொம்ப பக்தியுள்ள மாணவராக பொய்யாமொழி அவர்கள் இருக்கின்றார். ஒரு நாள் என்ன, அது அவருடைய நிலம் இருக்குது, குருவுக்கு நிலம். நிறைய பேருக்கு அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா வேதியர்கள் குரு இவங்களுக்கெல்லாம் நிலம் கொடுத்துருவாங்க. அதில் அவங்க அறுவடை பண்ணி அதில் வரதை வச்சு தான் வாழ்வாதாரம். அவருடைய நிலப்புலன்கள்லாம் இருக்குது, நல்லா அறுவடை காயத்தமாக இருக்குது. குரு எங்கேயோ போகணும். பொய்யாமொழி இங்கே வாடா. தோசாமி வந்துட்டேன், சொல்லுங்கள் குருநாதா. சார் நான் போயிட்டு வரேன், இங்கே எந்த இதுவும் ஆடு மாடுலாம் மேயாமல் பார்த்துக்கூட, நல்லா அறுவடைக்கு ஆயத்தமாக இருக்க. சரி சாமி. அவன் உட்காந்து பார்த்துக்கிறான். அப்போ பார்த்து ஒரு பெரிய குதிரை வருது, அரசு குதிரை. யாரும் தடுக்கல, எல்லாரும் பயப்படுறாங்க. குதிரை யார் பேச்சையும் கேட்கல. யாராவது அடித்து துரத்தலான்னா அது ராஜாவோட குதிரை. ராஜா குதிரையாக இருந்தானே, இது என்னுடைய குருநாதருடைய விவசாய நிலம், உங்கள் குருநாதருக்கு நிலம் கொடுத்ததே அந்த ராஜா தான், வாயை மூடு அப்படின்றாங்க. எனக்கு தெரியாது, குருநாதரை என்னை பார்த்துக்க சொன்னார். இந்த குதிரையாக அடங்கலை, அந்த குதிரைக்கே அந்த அகந்தை இருக்குது, நம்ம அரச குதிரைன்னு. போய் நல்லா உட்காந்து சாப்பிடுது, மேய ஆரம்பிச்சிருச்சு. உடனே காளியை நினைக்கிறார், குருவை நினைக்கிறார், பாடுறாரு. வாய்த்த வைரபுர மாக்காளி அம்மையே ஆய்த்த மணலில் அணி வரையில் காய்த்த கதிரை, நல்லா காஞ்சு ரெடியாக இருக்கக்கூடிய கதிர்களை மாலை தின்னும் காளிங்கன் ஏறும் குதிரை மாலை கொண்டு போன்னு பாடிட்டார். காளிங்கன்னா அரசன் பேர். அந்த காளிங்கன்ற அரசன் ஒருத்தன் ஏறி ஏறி வரானே, அந்த குதிரை மாய்ந்தே போயிடும். என்னது இது இப்படி வருது, யாரும் கேட்க மாட்டேன். உடனே அந்த இடத்துல அந்த குதிரை உயிரை விட்டுடுச்சு. இவருக்கே தெரியாது நம்ம பாடினா நடக்கும். அதனால தான் சொல்கிறது, அன்பர்களே, நீங்கள்லாம் சுவாமியை நினைக்கிறீங்க, இங்கே உட்காந்துட்ருக்கீங்க, உங்களையும் அறியாமல் சஷ்டி கவசம், சண்முக கவசம், அலங்காரம், அனுபூதி இதெல்லாம் சொல்லுங்கன்ற நீங்களும் சொல்வீங்க. நீங்கள் மறந்து கூட யாரையும் தப்பாக திட்டாது. நம்ம வார்த்தைக்கு எப்போ சக்தி வரும்னு நமக்கு தெரியாது. உங்கள் மகனாக இருப்பான், மகளாக இருப்பான். எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு பாட்டி இருப்பாங்க, அவங்க திட்டுறதே பார்த்திங்கன்னா ரொம்ப தப்பாக அவங்க குழந்தைங்களையே திட்டுவாங்க. எங்கள் வீட்டில் கேட்பாங்க, நீ இப்படி திட்டுறியே, அது உன்னுடைய மகன் மகள் தானே, ஏதோ கோபத்தில் இந்த மாதிரி திட்டுவியா, அவன் நல்லா இருப்பானா அப்படிலாம் திட்டுவாங்க. ஏன் அந்த மாதிரி வார்த்தையே சொல்கிற, நீ ஒரு தாய் இல்லையா உன் வார்த்தை. அப்போ தாய்க்கு அந்த ஒரு அருகதை உண்டு. நீங்கள் பக்தியாளர்கள் என்றால். அதனால தான் பெரிய சுவாமிகள் ஞானிகள்லாம் சொல்கிறது ஏங்க நடக்குது. இப்போ வாரியார் சுவாமி போய் சொல்லுவார், நீ சஷ்டி விரதம் இருன்னுவார். உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு எனக்கு தெரிஞ்சவங்க. அதில் என்ன காமெடினா, அவங்க ஏற்கனவே முருக பக்தர், திருச்செந்தூர் முருகன் தான் அவங்களுக்கு குலதெய்வம். சஷ்டி விரதம் புதுசே கிடையாது. ஆனால் கல்யாணம் ஆகி 6 வருஷம் தான் ஆச்சு, பிறக்கலை. ஆனால் வருஷம் சஷ்டி விரதம் இருப்பாங்க. வாரியார் சுவாமி அவங்க வீடு அப்போ ராயப்பேட்டையில் இருந்தது. வீட்டுக்கு போகிறார். இந்த மாதிரி அவங்க மருமகளையும் பையனையும் நிற்க வச்சு 6 வருஷம் ஆயிடுச்சு. இந்த வருஷம் சஷ்டி விரதம் இரு, பிறந்துடும். எப்போவுமே இருக்கிறது தானே, இந்த வருஷம் இரு. அப்போ எப்போவுமே இருக்கிற ஒரு விஷயம் ஒரு ஞானியர் சொன்னோன்னே நடக்குதுன்னா, அந்த நாக்கில் எதை வச்சு சக்தி வருது? மந்திர தந்திரத்தாலையும் சக்தி எடுக்கலாம், யக்ஷினிகளெல்லாம் அடக்கலாம். அதுதான் சாக்தத்தில் ஒரு பிரிவு. நம்மளது யாரும் அது மாதிரிலாம் கிடையாது, மாயா மந்திரம்லாம் கிடையாது நமக்கு. அப்போ சுவாமி பேரை சொல்ல 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 உங்கள் நாக்கில் சக்தி வரும். அதனால தான் உங்களையும் மறந்து யாரையும் திட்டாது. இந்த பொய்யாமொழிக்கு அவ்வளோ குரு பக்தி. இதை பாடிட்டோன்னே குதிரை அங்கேயே போயிடுச்சு. குரு வரார், டேய் நமக்கு நிலம் கொடுத்தா அரசரோட குதிரைடா, அது தின்னுட்டு போனால் தின்னுட்டு போகும், ஒரு வேளைக்கு தானடா சாப்பிடுது. சாமி குருநாதா நீங்கள் தானே சொன்னீங்க. சொன்னேன்டா, அது அரசன் குதிரைடா. இப்போ என்னடா பண்ணுறது, அரசன் திட்டுவான்டா. இந்த அழகாக அறுவடைக்கு ரெடியாக இருக்கல, இந்த இதுவும் இப்போ அவனுக்கே தான் போகுது. டே இதுக்கு போய் பண்ணிட்டே, அவங்க தான் வேண்டாம் நாங்களே. குருநாதா நீங்கள் சொன்ன வார்த்தை, ஐயோ இப்போ எப்படி பண்ணுவேன், இந்த குதிரை அரசு குதிரையாச்சேன்னு பயப்படுறேன். உடனே அவர் பாடினார், இது காளிங்கராய அரசனின் குதிரை ஆயிடுச்சு. அதை பார்த்து அவர் பயப்படுறார். குதிரை மீள கொண்டு வா அப்படின்னு பாடி முடிக்கிறார். குதிரை எழுந்து ஓடிடுச்சு. அப்போ குருநாதர்கிட்டே
உனக்கு காளியின் அருள், பரிபூரண குரு கடாட்சம், ரொம்ப நல்லவனாக இருக்கே, நீ பேசுறது பாடுறது நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ என்ன ஆகிடும் சொல்லுங்கள் நமக்கு? தட்சன் நான் சொன்னது மாதிரி தானே, தட்சன் அன்பாக தான் இருக்கான், தாட்சாயணியும் வாங்குறான். ஆனால் எல்லாம் சுவாமிக்கு கொடுக்குறோன்னு போகும்பொழுது அவனுக்கு அந்த அகம்பாவம் வந்துடுச்சுல. பக்தர்களாக இருப்போம், நமக்கு பதவி பணம்னு வரும்பொழுது அந்த ஆணவம் டக்குன்னு வந்துடுதுல்ல. இப்போ இது இவருக்கு வந்துடுச்சு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாரு, காளியை நிறைய பாடுறாரு. காளியை பாட பாட சிவபெருமான் மேலே பற்றுவது. சிவபெருமானையும் காளியையும் அப்படி பாடுறார். இப்படி பாடிகிட்டே இருக்காரா, முருகனுடைய அடியார்கள்லாம் வராங்க. இந்த மாதிரி முருகனுக்கு பூஜை வச்சுருக்கோம் அப்படிங்களாமா, நீங்கள் முருகன் மேலே ஒரு பாட்டு பாடி கொடுக்கணும். மன்னன் மேலே பாட மாட்டேன்னு சொல்கிற புலவர்கள் சரிங்க, நரதுதி பாட மாட்டேன்றாங்க. முருகன் மேலே பாடுனா இவர் என்ன சொல்லிட்டார் தெரியுமா? முருகன் மேலே பாட மாட்டேன்னு கூட சொல்லலையாம். முருகன்ற வார்த்தையே சொல்ல பிடிக்காம கோழியை பாடுற வாயால் குஞ்ச பாட மாட்டேன்னு போயிட்டார். என்னங்க சாமி, கோழியை பாடுற வாயால் குஞ்சை பாட மாட்டேன். யார் அந்த குஞ்சு? முருக குஞ்சு. கோழி குஞ்சு மாதிரி இந்த முருகன். கோழி யார்? அவங்க அம்மா அப்பா. அவங்க அம்மாவை பாடுவேன், அப்பா பாடுவேன், இவரை பாட மாட்டேன். இதை பார்த்தார் முருகன். சரி, இப்படியே புகழ் பரவுது. சுவாமி நமக்கு நேரம் கொடுப்பார், எல்லாத்தையும் உடனேலாம் இது பண்ணுறதில்ல. இன்றைக்கி யார்கிட்டையாவது அகந்தையோடு நடந்திருப்போம், அடுத்த நாள் அதுக்கும் அடுத்த நாள்லாம் நல்லா இருக்குமே, பரவாயில்லையா பகந்தையோடு நடக்கலாமா, நல்லாயிருப்போம். சரி நம்மளை விட்டுருங்க, நம்ம இந்தளவு கேட்குறோம் பண்ண மாட்டோம். நமக்கு தெரிஞ்ச யாராவது நம்மளை வீட்டுக்கு எதையாவது பண்ணிட்டு போயிருப்போம். அவங்க ஆனால் நல்லா இருக்காங்களேப்பா நினைப்போம்ல, யாரையாவது பார்த்தா. ஏன் நினைக்கிறோம்? தப்பு பண்ணால் அப்போ நான் தான் இங்கே தப்பாக வாழறேனா, இப்படி வாழறது தான் கரெக்டா, இது நமக்குள்ளே ஒரு எண்ணம் வருது. இப்போ அதுதான் சரியா அப்படின்னு குழப்பி விடுற லெவலில் அவங்க நம்மளை பேசிட்டு நல்லா வாழ்ந்துருவாங்க. அது முன்னாடி அவங்க பேங்க்கில் போட்டது, நான் வங்கியில் தானே இருக்கேன், முன்னாடி போட்டதுக்கான போன வருஷம் போட்டதோட டெபாசிட்டி இப்போ தான் மெச்சூரிட்டி ஆச்சுன்னா இப்போ தான் வட்டி கொடுப்போம். இன்றைக்கி போடுற அமௌண்ட்டுக்கு நான் இன்றைக்கே வட்டி கேட்டால் தரமாட்டேன் பேங்க்கில். மேடம் இதுக்கான மெச்சூரிட்டி டேட் உங்களுக்கு வரும், அப்போ வாங்கன்னு நாங்கள் அனுப்பிடுவோம். இப்போ பாருங்கள், இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன்னா என்றைக்கோ நான் வச்ச அந்த வைப்பு நிதியிலேருந்து வந்த வட்டி விகிதம் இன்றைக்கி ஏதோ இப்படி உட்காந்துட்ருக்கும். இப்போ நாளைக்கும் நமக்கு இன்ட்ரெஸ்ட் வரணும்னா என்ன பண்ணணும்? சுவாமி கோயிலுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக சுவாமி கதைகளை இன்ட்ரெஸ்ட்டாக கேட்கும். அப்போ தான் அந்த இன்ட்ரெஸ்ட் நமக்கு வரும், அப்போ தான் அந்த வட்டி வரும். அப்போ அதுக்கப்புறம் தான் நடக்கும். ஸோ பொய்யாமொழி புலவர் அவர் சேர்த்த குரு பக்தி குரு பலன்கள் அவளை நல்லா வாழ வைக்கும். இப்போ ஒரு இடத்துக்கு போகிறார், பெரிய இடத்துக்கு போகிறார். கொஞ்சம் வறுமை அடிக்கடி வருது, ஏன்னா பஞ்சம் பார்த்து. வள்ளல்கள் எப்போங்க உங்களுக்கு தருவாங்க? அவங்க நல்லா இருந்தால் தானே நமக்கு தருவாங்க. அவங்களுக்கே பிரச்சனைனா நமக்கு தரமாட்டான். அப்படி தான் பார்த்திங்கன்னா அனபாய சோழன் ரொம்ப நிம்மதியாக இருக்கானோ, ஹப்பா அப்படி இருக்கானோ. ஜீவக சிந்தாமணி சிற்றின்பங்களை பற்றியெல்லாம் படிச்சுட்ருக்கான். இதை பார்த்த முதலமைச்சர் சேக்கிழாருக்கு வருத்தம் ஆயிடுச்சு. மன்னனுக்கு இந்த மாதிரி ஒரு நேரம் கிடைக்கிறதே பெருசு. உன்னுடைய வழியில் போன ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் அவ்வளவு தூரம் மலேசியா வரைக்கும் போய் சண்டை போட்டுட்டு வந்திருக்காங்க. கடாரம் கொண்டான்னு பேர், அன்றைக்கே மலேசியா போயாச்சோம். அந்தளவு சண்டை போட்டு எல்லா நாட்டையும் கொண்டு வந்து அவங்கெல்லாம் இந்த மாதிரி நிம்மதியாகவே இல்லை. ராஜராஜ சோழனுக்கு ஒரு 60-70 வயசுக்கு அப்புறம் ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வருது. அவர் ரிட்டையர்மெண்ட் முழுக்க என்ன பண்ணார் தெரியுமா? அவர் நினச்சா அந்த புறத்தில் எவ்வளோ ராணிகள் வந்திருப்பாங்க, சுகம்போகமாக சாப்பிட்ருக்கலாம், திருப்பியும் ஒரு 4 ஊரை பார்க்கலாம். அவருக்கு ஒரு சமயத்தில் போதும் இந்த வெற்றின்னு வந்துதான். வெற்றி போதும்னு வந்த உடனே இந்த ரிட்டையர்மெண்ட் வாலண்ட்ரி ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டார். புள்ள ராஜேந்திரன் கிட்ட பொறுப்பை கொடுத்தாராம். நம்ம என்ன பண்ணலாம் ஐடியலாக? சின்ன வயசில் நான் ராஜாவாக ஆக போகிறேனே தெரியாது. ஏன்னா அவருக்கு ஒரு அண்ணா இருந்தார், ஆதித்த கரிகாலன்றவர். நடுவில் தான் அவர் இறந்துருவார். இது பொன்னியின் செல்வன்லாம் வரும், இது வரலாறு. பொன்னியின் செல்வனில் கற்பனைகள் உண்டு, ஆனால் வரலாற்றுப்படி ராஜராஜன் அவர் அருண்மொழித்தேவருக்கு ஆதித்த கரிகாலன் அண்ணா தான். அப்போ அவர் தானே ராஜாவாக வரப்போகிறார். அதனால இந்த அருண்மொழித்தேவராக இருக்கும்பொழுது இவர் ராஜாவாக வரப்போகிறோன்னு கற்பனையில் கூட பார்த்ததில்லை. ராஜாவுக்கு தம்பி நம்ம, அவ்வளோதான். ஏன்னா அண்ணா ரொம்ப வீரன், அண்ணா தான் வருவார். அப்போ இலங்கைக்கு போகிறாராம். இலங்கைக்கு போகும்பொழுது புத்த விஹாரத்தில் பெரிய பெரிய புத்தர் சிலையாம். எவ்வளோ பெரிய புத்தர் சிலை! சோழர்கள் நம்மெல்லாம் பயங்கரமாக சிவபெருமானுக்கு தொண்டு பண்ணுறோம். என்னுடைய தாத்தா இந்த சிதம்பரத்தில் பொன்னால் கூரையே வெஞ்சார். நம்ம இன்னைக்காவது ராஜா ஆனோன்னு வைங்களேன், இவ்வளோ பெரிய புத்தர் மாதிரி இவ்வளோ பெரிய லிங்கத்தில் ஒரு கோயில் கட்டுறோம்.
சும்மா நினச்சேன். அவருக்கே தெரியாது அவர் ராஜாவாக போகிறார். காலத்தின் கோலம் ஆதித்த கரிகாலன் இறக்குறார். இன்னைக்கு வரை அவருடைய இறப்பு மிஸ்ட்ரின்னு வாங்க, யார் கொண்டாங்கன்றது தெரியாது. அதை பற்றி நமக்கு தேவையில்லை. இந்த ராஜராஜ சோழன் வாழ்க்கையில் அரசராரார். அவர் வெற்றி காணாத இடம் கிடையாது. ஒரு சமயத்துக்கு அப்புறம் ராஜேந்திரன் கிட்ட கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அவர் வயசான காலத்தில் ரிட்டையர்மெண்ட் முழுக்க அப்போது ஒரு கனவு கண்டார் பார்த்தீங்களா, பெரிய புத்த விகாரம், பெரிய புத்தர் சிலை, அதில் வந்தது தான் பெரிய கோயில், பெரிய லிங்கம், பெரிய நந்தி, பெரிய நாயகி. அப்போ வந்தது தான். அதுக்கு அவருக்கு கட்டுறதுக்கு நிறைய ஆள் தேவை. யாரை வச்சுட்டாராம்? அவர் எந்தெந்த ஊருக்கெல்லாம் போய் அந்தந்த அரசர்களை கைதியாக வந்தாரோ அத்தனை பேரையும் கூப்பிட்டார். உங்களை இப்போவே இந்த க்ஷணமே ரிலீஸ் பண்ணிடுறேன், இப்போவே ரிலீஸ் பண்ணிவிட்டு போகிறீங்களா? நான் கை கால் உடஞ்சி பாவமாக இருக்கீங்க, உடம்பெல்லாம் அடி, உங்கள் வீட்டில் இருக்கிற பெண்டு பிள்ளைங்கள்லாம் பாவமாக இருப்பாங்க. இப்படியே போனீங்கன்னா ஒரு வீரமே இல்லாமல் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் 2-3 வருஷம் இங்கே கான்ட்ராக்டில் உங்களை வேலைக்கு எடுத்துக்கிறேன். நம்ம எல்லாரும் சிவ தொண்டர்களாக இருக்கலாம். நீங்கள் கைதி, நான் அரசன் கிடையாது. நம்ம எல்லாரும் சிவ தொண்டர்கள் சேர்ந்து ஒரு கோயில் கட்டிடுங்க. கட்டிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் பொண்ணும் பொருளும் தரேன். சிவப்பணி செஞ்சுட்டு பொண்ணும் பொருளோடு போனால் உங்கள் ஊர்லேயும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். இல்லை ரிலீஸ் பண்ணுறேன், போகிறவங்க போகலான்னா. நான்லாம் இருந்தால் வந்திருப்பேன். நான் இல்லைங்க. அவங்கெல்லாம் சொன்னாங்க, ஆமாம்மா, தோல்வியோடு போனால் பெண்டு பிள்ளைங்க கிட்ட மரியாதை இருக்காது. அவங்கெல்லாம் எந்த அளவு வாடி தவிக்கிறாங்களோ, ஏதோ பொண்ணும் பொருளும் பண்ணி ஒரு சிவப்பணி பண்ணிட்டு போகிறோன்னு. இன்றைய கர்நாடகா, இன்றைய ஹிமாச்சல பிரதேசம், இன்றைய நார்த் இந்தியாவில் இருந்த சாளுக்கியர்கள் அப்படின்னு பேர்லாம் மாறும். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய பிற மாநிலத்து அரசர்கள் எல்லாருமே கட்டிட தொழிலாளிகளாக தஞ்சை பெரிய கோயிலில் ராஜராஜனோடு வேலை செய்தார். அப்போ அவருடைய வயதான காலம் முழுக்க ஒரு பெரிய கோயிலை கட்டி பார்த்தார். இந்த பொய்யாமொழி புலவருக்கு கொஞ்சம் வறுமையே, பஞ்சம் வரும்பொழுது வள்ளல்களால் கொடுக்க முடியும். இந்த அனபாயனுக்கு அதனால தான் சொன்னேன். சேக்கிழார் சொல்கிறார், பஞ்சம் பார்த்து இருந்தனா நீ இந்த மாதிரி உட்கார மாட்டேன். பஞ்சம் பார்க்காம போர் இல்லாமல் ஒரு அரசன் வாழறது எவ்வளோ பெரிய விஷயம். அப்படி கிடைக்குது உனக்கு நேரம், உட்காந்து சிற்றின்ப கதைகளை பற்றி நீ பேசுவியா? அகநானூற்று கதைகளாக பேசுகிறான். அப்போ நான் எதை பேசணும்? நல்ல வழிக்கு கூட்டின்னு போகிறேன். அடியார் கதைகளை நான் உனக்கு சொல்கிறேன், சொல்கிறீங்களா? என்ன பண்ணணும்? முதலமைச்சராக இருக்கீங்களே, ஸ்பான்சர் பண்ணு. நான் போய் சில ஊருக்கெலாம் போய் அடியார்களுடைய ஹிஸ்ட்ரிலாம் கலெக்ட் பண்ணி எல்லாம் எழுதி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சிதம்பரத்தில் சித்திரை திருவாதிரை அன்று ஆரம்பித்து அடுத்த வருடம் சித்திரை திருவாதிரை அன்று நிறைவு செய்தது தான் சேக்கிழார் அருளி செய்த பெரியவர். அப்போ இவருக்கு ரொம்ப பஞ்சம் இருந்தது. அப்போ பஞ்சம் இருந்தால் புலவர்களை கூப்பிட்டு காசு தர மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கே இருக்காது. அதனால் கொஞ்சம் வறுமையில் இருக்கார். திருப்பியும் மழையெல்லாம் வர ஆரம்பிச்சிது. இவர் போனார், இப்போ நம்ம போய் பாடுறேன், எனக்கு ஏதாவது கிடைக்கும், குழந்தைங்கள்லாம் கொஞ்சம் வறுமை. ஏன்னா பொய்யாமொழி புலவர்ன்றவர் பெரிய ஒரு அருமை பெருமை மரியாதையோடு இருந்துட்டார். போகிறாரு, ஒரு வள்ளல் கிட்ட பாடுறாரு. நிஜமாவே ஒரு பொற்கிழி கொடுத்துட்டார். பொற்கிழின்னா என்ன தெரியுமா? மூட்டை, தங்க காசு உள்ள மூட்டை கொடுத்துட்டார். மூட்டையை எப்படி சொருகி வச்சுட்டு காட்டு வழியாக வர. இப்போ வழிப்பறி கொள்ளக்கார மாதிரி முருகன் போயிட்டான். அவனை திருடன்னு அருணகிரிநாதர் சொல்லியிருக்கார். யார்? அருணகிரிநாதரே சொல்லியிருக்கார். யாரை? செம்மான் மகளை திருடும் திருடன், பெம்மான் முருகன் பிறவான் இரவான். இப்போ திருடன்னு சொன்னாலும் சிரிக்கிறோமே, கள்ளத்தனம் பண்ணாதன்னு நம்ம குழந்தைய கொஞ்சினா நிஜமாவா சொல்லுவோம். அப்படி ஒரு கொஞ்சல் தானே, முருகனை மட்டும் தானே கொஞ்சலாம் முடியும். அப்போ ஒரு கோலை வச்சுட்டு பாலை நிலம் அப்போ கொஞ்சம் இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தமிழகம் பாலை நிலத்தையே பார்த்ததில்லை. ஆனால் பஞ்சம் இருக்கும் பொழுது எந்த நிலம் வறண்டு விடுகிறதோ, மருதம் வறண்டால் அது பாலை, நெய்தல் அந்த கடல் பக்கம் கிடையாது, முல்லை அது ரொம்ப ட்ரை ஆச்சுன்னா அப்போ பாலை. அந்த மாதிரி ஒரு இடத்துல இந்த புலவர் வந்தார். ஆஹா, ரொம்ப நாள் கழித்து ஒரு தங்க மூட்டை கிடைக்குது, குழந்தைங்க ஒய்ஃப்லாம் சாப்பிட்டு நிம்மதியாக இருந்து நேரம் ஆகிடுச்சின்னு வரும்பொழுது ஒரு பெரிய கொம்போடு முருகன் வந்து, யோ யார் இந்த பக்கம் போகிற? ஐயோ கொள்ளைக்காரங்கிட்ட மாட்டிட்டோமேன்னு பயம் வந்துடுச்சு. யாருக்கு? பொய்யாமொழி புலவர். என்ன மூட்டை ஏதோ வச்சுருக்கீங்க? நானே இங்கே முடியாமல் போய் பாடி எடுத்துகிட்டு வந்தேன்ப்பா, ரொம்ப நாள் சாப்பிட்லப்பான்னு அழற. ஓ புலவரா நீங்கள்? ஆமாம்ப்பா. புலவர் பாவம்ன்றீங்க, சரி எதா கொஞ்சமாவது கொடுக்குறீங்களா? கொஞ்சம் வேணால் கொடுக்குறேன், விடுறேன். என்னை பற்றி ஒரு பாட்டு பாடிட்டு போங்க. முன்னாடி என்ன சொன்னார்? கோழியை பாடின வாயால் குஞ்சை பாட மாட்டேன். இப்போ பாருங்கள், தன்னுடைய கொள்கையை விட்டுடுறாங்க சில சமயம். ஆனால் கொள்கையை விடாதவர்கள் தான் 63 நாயன்மார்கள்.
பெரிய தங்க மீன் கிடைக்குது, கொடுத்துருக்கலாமே. திருப்பியும் முதல் மீன் யாருக்கு? சாமிக்கு நான் விடுவேன். அதுதானே கொள்கை. அதனால தான் நாயன்மார்கள். இவர் பார்த்தா, உன்னை பற்றி பாடணுமா? பாடிட்டா போச்சு. பாடினா கொடுத்துட்றியா? 50-50 ஷேராவது கூட, ஏதோ கொஞ்சம் எடுத்துட்டு. சரி தரேன், பார்க்கலாம். அவங்க பாட்டை வச்சு தான் என்ன பாடுறது, இதோ உடனே பாடுறேன். ஒரு பாட்டுனா கண்ணா பின்னான்னு பாட மாட்டாங்க, அதில் ஒரு அர்த்தம் இருக்கும். அதுலேயும் வெண்பா பாடுவது ரொம்ப 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 கடினமாக. வெண்பா ஒன்று பாடுறார், சொல்கிறேன், பொருளும் சொல்கிறேன். எவ்வளோ ஹாஸ்யமாக இருக்குன்னு பாருங்கள். பொன் போலும் கள்ளி பொறி பறக்கும் காணலிலே என் பேதை செல்லற்கு ஏய்ந்தனளே, மின் போலும் மான வேல் முட்டைக்கு மாறாய தெவ்வற்போம் காணவேல் முட்டைக்கும் காடு. இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடக்கும், பாடுறேன். என்னை பற்றி பாடணும். பாடுறேன். என் பேரை வச்சு பாடுவீங்களா? பாடுவேன். உன் பேர் என்னப்பா? டக்குன்னு சொல்லுப்பா. எவ்வளோ எடுக்கிறியோ பார்த்து போட்டு, இந்த கேட்பாங்களே பார்த்து போட்டு ஏதாவது எனக்கு கொடுன்ற மாதிரி கொடு. சரி, உன் பேர் என்னப்பா? என் பேர் முட்டை. முட்டைன்னு ஒரு பேராப்பா? ஆமாம், என் பேர் முட்டை. இந்த பேருக்கு பாடுவீங்களா மாட்டிங்களா? முருகன் விளையாடுறான் பொய்யாமொழி புலவருக்கு. என்னம்மா இந்த பொண்ணு முட்டையெல்லாம் பேசுதே, இது உண்மையா? இல்லை, அருணகிரியார் இதை தன்னுடைய திருப்புகழில் பதிவு செய்திருக்கின்றார். முரட்டு புலவருக்கு முட்டைன்னு பாடினார் அப்படின்றத அருணகிரியார் சொல்லியிருக்கார். அதனால் இது பொய் இல்லை. உடனே பார்த்தார், சரி இதுக்கான இப்போ பொருள் சொல்கிறேன். பொன் போலும் கள்ளி பொறி பறக்கும் காணலிலே என் பேதை செல்லருக்கு எந்த நிலை. ஒரு அம்மா தன்னுடைய மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான். ரொம்ப சின்ன பொண்ணு. அந்த காலத்துலலாம் ரொம்ப சின்ன வயசில் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. அந்த சின்ன பொண்ணு மாப்பிள்ளையோட ஒரு பாலைவனம் கலந்தாதான் அவங்க ஊருக்கே போக முடியும். முதல் தடவை பெண்ணை மிஸ் பண்ணுறா அவங்க அம்மா. அவளுக்கு அழுகியாக வருது. பார்த்து பார்த்து வளர்ந்த என்னுடைய குழந்தைய நான் மிஸ் பண்ணுறேனே அப்படின்னு. அப்போ அவள் எப்படி சொல்கிறா, அந்த இடத்துல காட்டில் அடிக்கடி பாலைவனத்தில் தீப்பிடிச்சுக்குமா, அடிக்கடி தீப்பிடிச்சுக்கும். அந்த இடத்துல நிறைய கள்ளிச்செடி இருக்கும். கள்ளிச்செடி முழுக்க தீப்பிடிச்சிடுச்சு. அப்படி தீப்பிடிச்ச காடு எப்படி பொன் போல இருக்கான், தக 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 தகன்னு கோல்டு மாதிரி இருக்கக்கூடிய அந்த காட்டில் என்னுடைய பேதை, என்னுடைய குழந்தை எப்படி நடந்து போகிறாளோ. அங்கே தீப்பிடிச்ச காடு. மானவேல் முட்டைக்கு மாறாய தெவ்வற்போம். அங்கே யாரெல்லாம் இருப்பான் தெரியுமா? இவர் கவிதையில் அவனை கிண்டல் பண்ணுறாரு பாருங்க. இந்த முட்டை மாதிரி திருடன்கள்லாம் வேற இருப்பாங்க. புகழ்ந்தா பாடுறார் பொய்யாமொழி, உன்னை பற்றி பாடுறேன்னு. இந்த முட்டை மாதிரி இருக்கிற திருடன்கள்லாம் இருக்கிற இடத்துல காணவேல் முட்டைக்கும் காடு. முள் தைக்கும்ன்றது முட்டைக்கும்னு சேருது. அடுத்த வரி முதல்ல முட்டை தான், அந்த முட்டை இவன் பேர். அடுத்தது முள் தைக்கும் காடு, அதை முட்டைக்கும்னு சேர்த்து சொல்லலாம். இந்த இடத்துல அந்த கள்ளி செடி இருக்கக்கூடிய இடத்துல கள்ளி விதெல்லாம் இருக்கும், கருவேல முள் இருக்கும். அது வேற என் பொண்ணுடைய மென்மையான காலை குத்திக்கும். இந்த முட்டை மாதிரியான திருடன்க வேற சுற்றுவாங்க. அந்த வழியாக என் பொன் குழந்தை போகிறாளேன்னு ஒரு அம்மா பாடுற மாதிரி பாடிட்டேன். போதுமா? உனக்கு நான் பாட்டை எழுதிட்டேன், கொடுப்பா. எவ்வளோ எடுத்துக்கிறியோ எடுத்துகிட்டு கொடுத்துரு. தருமையா நாகேஷ் சொல்லுவார், இருக்கிற குற்றத்துக்கெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு கொடுத்துருங்களேன், வேணுன்றதை எடுத்துக்கோங்கன்ற மாதிரி இவர் கேட்குறாரு. இவ்வளோ உங்கள் பாட்டில் குற்றம் இருக்குது. மாடு மேய்க்கிற பையன் தானே நீ எல்லாம் என் பாட்டில் குற்றம்னு சொல்கிற அளவு ஆயிடுச்சு. நான் பொய்யாமொழி புலவர் தெரியுமா? அரசன் குதிரையெல்லாம் என்கிட்ட பயந்துருக்கு. சொல்லு, இன்னைக்கு நேரம் எனக்கு அந்த காசு வேணும். என்னப்பா, இலக்கண குற்றமா? இல்லை. சொல் குற்றமா? இல்லை. என்னப்பா குற்றம்? இதெல்லாம் சொல்லுது. இப்போ குறை சொல்லவும் தகுதி வேணாமான்னு பார்க்குறேன். இதில் பொருள் குற்றம் உண்டு. இதே மாதிரி சிவபெருமான் பாட்டுக்கு பொருள் குற்றம் ஒருத்தர் சொன்னார். அதான் நக்கீரர் நம்ம அங்கே பேசணும் திருமுருகாற்றுப்படையில். இப்போ புள்ள சொல்லுது, ஐயா உங்கள் பாட்டில் பொருள் குற்றம். என்னப்பா பொருள் குற்றம்? இதை பாருங்களேன், அந்த கருவேல காட்டில் கள்ளிச்செடியெல்லாம் இருக்குல்ல, கள்ளிச்செடி முழுக்க எரிஞ்சு போயிடுச்சு. அப்போ முள் மட்டும் எப்படி மீந்திருக்கும்? அதுவும் தானே எரிஞ்சு போயிருக்காங்க, முள்ளே இருக்காது. இப்படிலாம் பொருள் குற்றத்தோடு பாடுறீங்க. அப்போ தான் அவள் கொஞ்சம் மரியாதையாக பார்க்குறாரு. அப்பா உன் பேர் என்னப்பா? முட்டை தான். சரி, நான் ஒரு கவிதை பாடட்டுமா? நீங்கள் தப்பாக பாடினதுக்கு. நீ கவிதை பாடுவியா? உங்களோட இருக்கனே, எனக்கு முட்டையை பற்றிலாம் பாட பிடிக்கும். இப்போ உங்கள் பேரில் நான் ஒன்று பாடுறேன், சொல்லுங்கள். உங்கள் பேர் என்ன? பொய்யாமொழி. விழுந்த துளி அந்தரத்தேவே மென்றும் வீழின் எழுந்து சுடர் சுடுமென்று ஏங்கி செழும் கொண்டல் பொய்யா கானகத்தில் பெய்வளையும் சென்றனடே பொய்யாமொழி பகைஞர் போல். அப்படின்னா என்னவா? இந்த காட்டில் இருக்கிற தீ மாதிரி இருக்குல்ல, அதே சிச்சுவேஷனில் தான் முருகர் பாடுறார். மழை கொஞ்சம் கூட விழாதான், அப்படியே ஒரு துளி விழுந்தா எழுந்து சுடர் சுடுமா.
இருக்கிற ஹீட்டை அந்த துளி கீழே விழுறதுக்குள்ளே அதை காய வச்சிரும். அப்போ எந்த அளவு கொடுமையாக எரிஞ்சு போயிருக்கு. அந்த இடத்துல அந்த கானகத்தில் பெய் வளையெல்லாம் போட்டு சின்ன பொண்ணு ஒருத்தி போகிறாள். அவள் போனால் வழியில் யாரை பார்த்து வேற பயப்படுறா. இதோ இந்த பொய்யாமொழிக்கு ஒரு பகையாக இருக்கனே, என்னை வேற பார்த்து பயந்துட்டாளே அப்படின்னு விளையாட்டாக பாடினார். அப்போ அவர் கேட்டார், இவ்வளோ அழகாக பாடுறியப்பா, நீ யார் அப்படின்னு. நானா, விடுங்க, நீங்கள் கோழியை பாடின வாயால் குஞ்சை பாட மாட்டேன்னு சொன்னீங்க, பரவாயில்ல, குஞ்சு முட்டையிலேருந்து தானே வருது, முட்டையை பாடிட்டீங்கள்ல, அது போதும். முட்டைக்கு பொய்யாமொழியை பற்றி பாட மாட்டேன்ற அகந்தை கிடையாது. என்னுடைய பக்தர்களுக்கு நான் எந்த அளவு வேணாலும் போவேன். தமிழ் கடவுளான எனக்கு பொய்யாமொழி என்று உன் பேரை வைத்து பாடினதில் பெருமைன்னு மறைஞ்சான். அப்போ அவருக்கு ஆஹா, முட்டைன்ற பெயரில் என்கிட்டயே வந்து தமிழில் விளையாடி, முருகா உன்னுடைய திருநாவால் பொய்யாமொழி என்று என்னுடைய பெயரை வைத்தும் கவிதை பாடினாய் என்றால் நீ எப்பேற்பட்டவன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். இந்த பொய்யாமொழி என்ற முரட்டு கவிஞனுக்கு முட்டை அப்படின்ற பெயர் வைத்து பாடினான் என்ற இந்த ஒரு வரலாற்றினை, கதைன்னு சொன்னால் நடந்திருக்கும், நடக்காமல் போயிருக்கும், ஆனால் கண்டிப்பாக நடந்ததுக்கு பேர் வரலாறுன்னு பேர். இந்த வரலாற்றினை எப்படி நக்கீரர் வரலாற்றினை அருணகிரியார் தன்னுடைய திருப்புகழில் பதிவு செய்கின்றாரோ, பொய்யாமொழிக்கு அருளி செய்த இந்த திரு விளையாட்டை வரலாற்றையும் அருணகிரியார் செய்கின்றார். பாருங்களேன், ஒரு இடத்துல முருகனுடைய விளையாட்டு அவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்கின்றது. நாளைக்கு அடியேன் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை எப்போவோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நேர்காணலில் சொன்னேன். இங்கே வந்த ஒரு அன்பர் எனக்கு ஒரு ஆணையிட்டிருக்கார். முருக ஆணையெல்லாம் நான் ஏற்றுப்பேன். அவர் சொல்லியிருக்காரு, நீங்கள் உங்கள் பைக் தொலைஞ்சதை முருகன் பாதுகாத்து கொடுத்தான்ல, அந்த உண்மையான அனுபவத்தை நாளைக்கு நீங்கள் நம்ம சபையிலையும் சொல்லுங்கள். அப்போ தான் முருகன் அருள் இருந்துட்டே இருக்குன்ற நம்பிக்கை நம்முடைய மக்களுக்கு வரும் அப்படின்ற அந்த அன்பரிட்ட ஆணையால் அடியேன் வாழ்க்கையில் முருகன் விளையாடின ஒரு விஷயத்தையும் உங்ககிட்டலாம் சொல்ல ரொம்பவே ஆசைப்படுறேன். நாளைக்கு நாம் நிறைவான நாள், 4வது நாள். நிறைய இன்னும் ஏதாவது இன்னொரு பெண்ணடியாரை பற்றி நான் சொல்லணும்னு விழைகின்றேன். அதை பற்றியும் அடியேன் வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தை பற்றியும் சொல்லலாம். ஒரு 3 முறை நமசிவாயன்னு சொல்லிட்டு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு சொல்லலாம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமசிவாய. வான்முகில் வழாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக, உலகமெல்லாம் அடியார்கள் வாழ்க, சீரடியாரெல்லாம். அதனால் நாளைக்கு நிறைவு நாள்லையும் நீங்கள்லாம் வந்தால் தான் எனக்கும் ஆனந்தமாக இருக்கணும். அந்த அள்ளி அள்ளி தரக்கூடிய வள்ளல் தன்மை உடைய முருகப்பெருமானின் திருவிளையாடல்களை நாளையும் தொடர்ந்து ரசிப்போம். வெற்றிவேல் முருகனுக்கு நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.